BCD number 656 656 பீத்தம்புரா பார்க் இந்திரபிரஸ்த். முரளி டேட்டு 23/8/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 20/4/2007. क्लास है 23 अगस्त 1977. रिकॉर्ड चला है, न वो हमसे जुदा होंगे न हम उनसे जुदा होंगे. ரெக்கார்ட் வாசிக்கப்பட்டிருக்குது. அவங்க நம்மளிடமிருந்து பிரிஞ்சு போக மாட்டாங்க, நாம அவங்களிடமிருந்து பிரிஞ்சு போக மாட்டோம். कौन किससे जुदा नहीं होगा? யாரு யாரிடமிருந்து தூரமாக மாட்டாங்க? आत्मा परमात्मा से जुदा नहीं होगी. ஆத்மா பரமாத்மா இடமிருந்து தூரமாக மாட்டாங்க. ऐसे होता है क्या? இப்படி ஆகுதா? जुदा नहीं होती कभी. எப்பவுமே தூரம் ஆகுறது இல்லையா? आत्मा परमात्मा से जुदा नहीं होती क्या? ஆத்மா பரமாத்மா இடமிருந்து தூரம் ஆகுறது இல்லையா? अभी बाबा बैठे हैं, बाबा कहती है गीत तो मैंने ही बनवाए. பாபா சொல்றாங்க இந்த பாட்டை நான் தான் உருவாக்க வச்சிருக்கேன். पुराने जो गीत है वो मैंने बनवाए हैं. பழைய பழைய பாட்டுகள் அது நான் உருவாக்க வச்சிருக்கேன். अभी तो जुदा है बाबा साथी है. अभी है साथी. उससे पहले பாபா கூடயே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. பாய் பாபா சொல்றாங்க இப்ப இருக்காங்க, இதுக்கு முன்னாடி जब बाबा को पहचाना नहीं था जुदा थे. எப்போ பாபாவை தெரிஞ்சுக்கலையோ அப்போ பிரிஞ்சிருந்தோம். பாபா சொல்றாங்க அப்போ பிரிஞ்சிருந்தீங்களா, தூரம் இருந்தீங்களா? भक्ति मार्ग में अंत से अंत तो भक्ति मार्ग में कह देते हैं आत्मा सो परमात्मा. பக்தி மார்க்கத்துல சொல்லிடுறாங்க ஆத்மா சோ பரமாத்மா, ஆத்மாதா பரமாத்மா. जब आत्मा सो परमात्मा हो गई फिर तो जुदा होने की बात ही नहीं होती. இப்போ ஆத்மாவே பரமாத்மா ஆயிடுச்சுன்னா அப்போ பிரிஞ்சு போகிற விஷயமே இல்ல. लेकिन कौन सी आत्मा सो परमात्मा? ஆனா எந்த ஆத்மா சோ பரமாத்மா? आत्मा कौन सी ऐसी है सो परमात्मा? ஆத்மா எந்த ஆத்மா அப்படி இருக்குது அது परमात्मा இருக்கு. परम शब्द जब कहा जाता है तो ऊंचे से ऊंचे पार्टधारी आत्मा. பரமன்ற வார்த்தை எப்போ சொல்லப்படுகிறதோ அப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா. आत्माओं के बीच में कंट्रास्ट किया गया. ஆத்மாக்களுக்கு நடுவுல ஒப்பிட்டு பார்க்கப்பட்டிருக்குது परमात्मा. பரமாத்மா हीरो पार्टधारी आत्मा. ஹீரோ பாட்தாரி ஆத்மா. न हम उससे जुदा होंगे न वो हमसे जुदा होंगे. कौन? நாங்க அவங்களிடமிருந்து பிரிஞ்சு போக மாட்டோம், பிறகு அவங்க கூட நம்மளிடமிருந்து தூரமாக மாட்டாங்க. யாரு? परमात्मा परम पिता से जुदा नहीं होंगे. பரமாத்மா பரம் பிதா இடமிருந்து தூரம் அவங்கள விட்டு தூரமாக மாட்டாங்க. कब की बात है और कब तक के लिए है? எப்போ எந்த டைமினோட விஷயமா இருக்குது, பிறகு எந்த டைம் வரைக்கும் கேக்குறாங்க. जब से हीरो पार्टधारी आत्मा को पहचान हुई, எப்போலிருந்து ஹீரோ பாட்தாரி ஆத்மாக்கு அறிமுகம் கிடைச்சதோ
क्या पहचान हुई? என்ன அறிமுகம் கிடைச்சது? कि मेरा पार्ट ये है। என்னோட பார்ட் இதா இருக்குது. तब से लेकर के ये अंजाम है। அப்போலிருந்து இந்த சத்தியம் ஆயிருக்குது, ப்ராமிஸ் ஆயிருக்கு. कि हम परम पिता से कभी जुदा नहीं होंगे। कब तक? நாங்க பரம்பிதாவை எப்பவுமே அவங்கள விட்டு தூரமாக மாட்டோம். எப்ப வரைக்கும்? जब तक ये संगम युग है तब तक எப்ப வரைக்கும் இந்த சங்கம் யுகம் இருக்குதோ அப்ப வரைக்கும் जुदा होने की बात नहीं है। தூரம் ஆகிற விஷயம் இல்ல. आत्मिक स्थिति में भी अगर कोई टिका है ஆத்மீக ஸ்திதியில கூட இப்ப யாராவது நிலைச்சிருக்காங்கன்னா तो आत्मा से परमात्मा जुदा नहीं है। அப்போ ஆத்மாலிடமிருந்து பரமாத்மா பிரிஞ்சு இல்ல. देहभान में है तो जुदा है। தேகாபிமானத்துல இருக்கீங்கன்னா அப்போ தூரம் இருக்கீங்க. आत्मा के भान में है तो जुदा नहीं है। ஆத்மீக அபிமானத்துல இருக்கீங்கன்னா அப்போ பிரிஞ்சு இருக்கிற விஷயம் இல்ல. बाप बैठ बच्चों को समझाते, அப்பா உட்கார்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. कौन से बाप की बात है? எந்த அப்பாவோட விஷயமா இருக்குது? सुप्रीम सोल बाप वो बैठते हैं। சுப்ரீம் சோல் அப்பா அவங்க உட்கார்றாங்க. किसमें बैठते हैं? யாருக்குள்ள உட்கார்றாங்க? मुकर्रर रथ में बैठते हैं முக்கர ரத்தத்துல உட்கார்றாங்க. और बैठ करके समझाते हैं। பிறகு உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. पहले समझाना होता है या पहले सुनाना होता है? ஃபர்ஸ்ட் புரிய வைக்கிற விஷயம் இருக்குமா இல்லன்னா है? पहले सुनाना होता है। सुनाना पहले। ஃபர்ஸ்ட் புரிய வைக்கிறதா இல்லன்னா சொல்ற விஷயமா? ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் இருக்கும், கேக்குறது சொல்ற விஷயம். और समझना समझाना बाद में। ஃபர்ஸ்ட் பிறகு புரிய வைக்கிறது, புரிஞ்சுக்கிறது, புரிய வைக்கிறது, அது பிறகு வர விஷயம். तो बाप के रूप में बैठ समझाते हैं। அப்போ அப்பாவோட ரூபத்துல உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. और सुनाया कब? பிறகு எப்போ சொன்னாங்க? माँ के पार्ट के रूप में सुनाया। அம்மாவோட பார்ட் ரூபத்துல சொன்னாங்க. बच्चे प्रतिज्ञा करते हैं बेहद के बाप से। குழந்தைகள் சத்தியம் பண்றாங்க எல்லோருக்கு அப்பாற்பட்ட அப்பாக்கு, बाबा हम आपके बने। பாபா நாம உங்களோட குழந்தைகள் ஆயிருக்கிறோம், உங்களுக்கு அர்ப்பணம் ஆயிருக்கிறோம். हम आपके बने हैं कब तक? நாங்க உங்களோட குழந்தைகளாக அப்படின்னா உங்களுக்கு அர்ப்பணம் ஆயிருக்கிறோம். எப்ப வரைக்கும்? अंत तक, जब तक हम शांति धाम पहुँचे। கடைசி வரைக்கும். எப்ப வரைக்கும் நம்ம சாந்தி தாமத்துக்கு போய் சேருறது இல்லையோ அப்ப வரைக்கும் சொல்றாங்க. कब पहुँचेंगे शांति धाम? பாபா கேக்குறாங்க எப்போ போய் சேர்வீங்க சாந்தி தாமத்துக்கு? सन 76 की घोषणा की गई थी। 76 கோஷம் பண்ணப்பட்டது. 10 साल में पुरानी दुनिया का विनाश, 10 வருஷங்கள்ல பழைய உலகத்தினோட விநாசம், नई दुनिया की स्थापना हो जाएगी। புது உலகத்தினோட ஸ்தாபனை ஆயிடும். तो तब शांति धाम में पहुंच गए क्या? அப்போ எல்லாமே சாந்தி தாமத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? नहीं, இல்ல. उस समय की तो बात ही नहीं थी। அந்த நேரத்தினோட விஷயமே இல்ல. तो ब्राह्मणों की संगमयुगी दुनिया के अंदर की बात थी। இது பிராமணர்களினோட சங்கம்யுகி உலகத்தினோட விஷயமாக இருந்தது.
இங்க உள்ள இருக்கிற விஷயங்களா இருக்குது. संगम युग तो 100 साल का है. சங்கம் யுகம் 100 வருஷத்துக்கானதா இருக்குது. 40 साल का तो नहीं है. 40 வருஷங்களுக்கானது ஒன்னும் இல்ல. तो जब तक संगम युग है तब तक बाप इस सृष्टि पर है. அதாவது எப்ப வரைக்கும் சங்கம் யுகம் இருக்குதோ அப்ப வரைக்கும் அப்பா இந்த சிருஷ்டில இருக்காங்க. और जब तक बाप इस सृष्टि पर है पतित तन में है. பிறகு எப்ப வரைக்கும் அப்பா இந்த சிருஷ்டில இருக்காங்க, பதித்த சரீரத்துல இருக்காங்க, पतित दुनिया में है. பதித்த உலகத்துல இருக்காங்க. तब तक जब तक हम शांति धाम न पहुँचे எப்ப வரைக்கும் நம்ம சாந்தி தாமத்துக்கு போய் சேர மாட்டோமோ तब तक हम आपके बने हैं. அப்ப வரைக்கும் நாம உங்களோட குழந்தைகள் ஆயிருக்கிறோம். और कोई के बन करके नहीं रहेंगे. வேற யாரோட குழந்தைகள் ஆக கூடயும் இருக்க மாட்டோம். अर्थात அப்படி என்ன, न हम आप से जुदा होंगे न आप हमसे जुदा होंगे. அப்படின்னா நாம உங்களிடமிருந்து பிரிஞ்சு போக மாட்டோம், நீங்களும் நம்மளிருந்து பிரிஞ்சு போக மாட்டீங்க, போகாதீங்க. आपको ही याद करते रहेंगे. உங்களை தான் நினைவு செஞ்சுட்டு இருப்போம். दान खास्ता 63 जन्मों के हिसाब किताब के कारण பை சான்ஸ் என்னன்னா, சப்போஸ் 63 ஜென்மங்களினோட கணக்கு வழக்கினோட ஆதாரப்படி संकल्पों की रील तो घूमती है. சங்கல்பங்களினோட ரீல் என்றது சுத்ததா செய்யும். अगर कोई दूसरा याद आ भी जावे ஒருவேளை மத்தவங்களோட நினைவு வந்துச்சுனாலும் तो क्या करेंगे? அப்போ என்ன செய்வோம்? उसकी याद को तिरस्कार करके அவங்களோட நினைவை நிராகரிச்சு आपकी याद करेंगे. உங்களை நினைவு பண்ணுவோம். और कोई को याद नहीं माना. हम வேற யார கூடயும் आपसे जुदा நினைவு செய்ய மாட்டோம். அப்படி என்ன, நாம உங்களிடமிருந்து உங்களை பிரிஞ்சு अपनी तरफ से होने वाले உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடியவங்க, நம்ம சைடுல இருந்து நாம அப்படி செய்யக்கூடியவங்க नहीं. இல்ல. आप प्यार करते रहेंगे நீங்க அன்பை செலுத்திட்டு இருப்பீங்க. क्योंकि आत्माएं समझती हैं परमात्मा बाप को याद करने से हमारे जन्म जन्मांतर के पाप जो सिर पर हैं. ஏன்னா ஆத்மாக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நாங்க பரமாத்மா அப்பாவை நினைவு செய்யறதுனால ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட பாவங்கள் என்ன தலை மேல இருக்குதோ वो जलकर भस्म हो जाएंगे. அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். और कोई आत्मा ऐसी नहीं है வேற எந்த ஆத்மாவும் இப்படி இல்ல जिसकी याद से हमारे जन्म जन्मांतर के पाप அவங்களோட நினைவு செய்யறதுனால நம்மளோட ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட பாவங்கள் जल करके भस्म हो जाएगा. எரிஞ்சு சாம்பல் ஆகிற போல இல்லன்னு சொல்றாங்க. क्यों? और आत्माओं की याद से हमारे पाप जलकर भस्म क्यों नहीं होंगे? ஏன் மத்தவங்களோட நினைவு செய்யறதுனால நம்மளோட பாவங்கள் எரிஞ்சு சாம்பலியே ஆகிறது இல்ல? क्योंकि और आत्माएं जो हैं वो सब देहभान में रहने वाली है. ஏன்னா மத்த ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தேகாபிமானத்துல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. और आप सदा सदा शिव हैं. பிறகு நீங்க சதா சிவனா இருக்கீங்க. आप सदैव स्वस्थिति में रहने वाले हैं. நீங்க சதா சுயத்தினோட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க. और आत्माएं सदैव स्वस्थिति में रहने वाली नहीं है. மத்த ஆத்மாக்கள் சதா ஸ்வஸ்திதில இருக்கக்கூடியவங்க இல்ல. तो इस बात को योगाग्नि कहा जाता है. இந்த விஷயத்துக்கு யோகாக்னின்னு சொல்லப்படுகிறது. पाप भस्म करने का और कोई उपाय नहीं है. பாவத்தை எரிச்சு சாம்பல் ஆக்கிக்கிறதுக்கான வேற எந்த ஒரு ஐடியாவும் இல்லன்னு சொல்றாங்க. सिवाय एक परमपिता परमात्मा की याद के.
ஒரு பரம்பிதா பரமாத்மாவோட நினைவு விட்டு வேற எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. पतित पावन भी एक ही है. பதிதா பாவன் கூடயும் ஒருத்தர் தான் இருக்காங்க. श्री श्री 108 जदगुरु भी एक भी है. ஸ்ரீ ஸ்ரீ 108 அந்த சத்குரு அவரு கூடயும் ஒருத்தரே தான். उनको परम पिता परमात्मा कहा जाता है. அவருக்கு பரம்பிதா பரமாத்மான்னு சொல்லப்படுகிறாரு. और कोई को कहना नहीं चाहिए. இப்படி அவங்களுக்காக சொல்லப்படுகிறது. வேற யாருக்குமே இப்படி சொல்லக்கூடாது. क्या? என்ன? परम पिता परमात्मा श्री श्री 108. பரம்பிதா பரமாத்மா ஸ்ரீ ஸ்ரீ 108ன்னு क्यों नहीं कहना चाहिए? ஏன் இப்படி சொல்லக்கூடாது? क्योंकि और सबके तो बाप है. ஏன்னா மத்தவங்க எல்லாருக்குமே அப்பாக்கள் இருக்காங்க. पहले तो लौकिक बाप ही सबका होता है. ஃபர்ஸ்ட் லௌகிக அப்பா தான் எல்லாருக்காக இருப்பாங்க. अच्छा लौकिक दुनिया की बात छोड़ दे. சரி, லௌகிக உலகத்தினோட பேச்சை விட்டுடுங்க. अलौकिक बाप भी होता है. அலௌகிக அப்பாவும் இருப்பாங்க. सभी ब्राह्मणों का. எல்லா பிராமணர்களுக்கு वो भी बात छोड़ दे. அந்த விஷயத்தை கூடயும் விட்டுடுங்க. जो भी आत्माएं हैं யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்க उन सब आत्माओं में नंबरवार आत्मिक स्थिति में टिकने वाली आत्माएं हैं. யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்களோ அந்த எல்லா ஆத்மாக்கள்ல நம்பர்வார் ஆத்மிக ஸ்திதியில நிலைக்கக்கூடியவங்க இருக்காங்க. परिचय मिलने के बाद அறிமுகம் கிடைச்சதுக்கு பிறகு सब एक जैसी स्थिति में सदा काल எல்லாருமே ஒரே மாதிரி ஸ்டேஜ்ல சதா காலத்துக்காக टिकती नहीं है. நிலைச்சிருக்கிறது இல்ல. उनमें भी जो परम पार्टधारी है அதுல கூடயும் யாரு பரம்பாட்தாரியா இருக்காங்க, सदा काल आत्मिक स्थिति में टिकने वाला है. சதா காலத்துக்காக ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைக்கக்கூடியவங்க இருக்காங்க. उसका भी कोई पिता है. அவங்களுக்கு கூடயும் யாரோ அப்பா இருக்காங்க. वो मनुष्य आत्माओं का तो पिता है. அவங்க மனித ஆத்மாக்களுக்கு அப்பா ஆயிருக்காங்க. मनुष्य आत्माओं में कोई ऐसा साकार में मनुष्य नहीं है. மனித ஆத்மாக்கள்ல யாருமே இப்படிப்பட்ட சாக்கார் மனிதன் இல்ல जो उसका पिता हो. யாரு அவங்களுக்கு அப்பா ஆகுற போல இல்லன்னு சொல்றாங்க. फिर भी ஆனாலும் उस हीरो पार्टधारी का भी कोई पिता है. ஆனாலும் அந்த ஹீரோ பாட்தாரிக்கு அப்பா இருக்காங்க. कौन? அது யாரு? सुप्रीम सोल. சுப்ரீம் சோல். उसका कोई पिता नहीं. அவங்களுக்கு யாருமே அப்பா கிடையாது. तो जिसका कोई पिता नहीं है யாருக்கு யாருமே அப்பா இல்ல उसको कहा जाता है श्री श्री 108. அவருக்கு சொல்லப்படுகிறது ஸ்ரீ ஸ்ரீ 108. माना 108 की माला का संगठन. அப்படி என்ன 108 ஆத்மாக்களோட மாலையினோட சங்கடனம். दुनिया की हर धर्म से चुनी हुई श्रेष्ठ से श्रेष्ठ आत्माएं உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தர்மத்திலிருந்து உயர்ந்த ஆத்மாக்கள் ஆயிருக்காங்க. जो 108 है யாரு 108 ஆத்மாக்கள் இருக்காங்க, उनका संगठन बनाने वाला, माला बनाने वाला, அவங்களோட சங்கடனைய உருவாக்கக்கூடியவர், மாலைய உருவாக்கக்கூடியவர் एक ही परमपिता परमात्मा है. ஒரு பரம்பிதா பரமாத்மா தான் ஆயிருக்காங்க. जिसका टाइटल हो सकता है श्री श्री 108. அவங்களுக்கு என்ன டைட்டில் கிடைக்கும்னா என்ன ஆயிருக்கும்னா ஸ்ரீ ஸ்ரீ 108. और कोई का ये टाइटल नहीं हो सकता. வேற யாருக்குமே இந்த டைட்டில் இருக்க முடியாது. वो ही पतितों को पावन बनाने वाला है. அவங்கதான் பதித்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடியவர். क्यों?
क्योंकि वो इस पतित दुनिया में ஏன் ஏன்னா அவரு இந்த பதித்த உலகத்துல पतित तन में आने के बावजूद भी பதித்த சரீரத்துக்கு வந்ததுக்கு பிறகு கூடயோ कभी पतित नहीं बनता। எப்பவுமே பதித்தா ஆகுறதில்ல। पतित तन में भी रहता है, பதித்த சரீரத்துல கூடயும் இருப்பாங்க, पतित दुनिया में भी रहता है, பதித்த உலகத்திலயும் இருப்பாங்க। लेकिन पतित दुनिया का और पतित तनधारी का उसके ऊपर कोई लेप चेप ஆனா பதித்த உலகம் பதித்த சரீரதாரி என்னோட அந்த லேப் சேப்பன்னா அந்த சாங்கத்தினோட சாயம் என்றது लेप छेप नहीं लगता। அது ஒட்டுறதில்லன்னு சொல்றாங்க। और जो भी मनुष्य आत्मा है, வேற யாரெல்லாம் மனித ஆத்மாக்கள் இருக்காங்க, चाहे वो राम हो, चाहे वो कृष्ण हो, इब्राहिम हो, बुद्ध हो, क्राइस्ट हो, இப்போ வேற எல்லா மனித ஆத்மா மனித குருக்கள் இருக்காங்க இல்லையா, தர்ம பிதாக்கள்। இப்போ கிரைஸ்ட், புத்த, सब इस सृष्टि पर आते हैं இப்ராஹிம், புத்த, கிரைஸ்ட், புத்தன் எல்லாருமே இந்த உலகத்துக்கு வராங்க। और संघ के रंग में लिपट जाते हैं। பிறகு சங்கத்தினோட சாயத்துல என்ன ஆகுறாங்கன்னா அதோட பிரபாவத்துக்கு போயிடுறாங்க, अटैचमेंट में आ जाते हैं। ஒட்டிக்கிறாங்க, அட்டாச்மெண்ட்ல வந்துடுறாங்க। तो सब पतित बन जाते हैं। அப்ப எல்லாருமே பதித்தர்கள் ஆயிடுறாங்க। अटैचमेंट में आना, அட்டாச்மெண்ட்ல வர்றது, लगाव में आना, பற்றுல வர்றது, माना पतित हो जाना। அப்படின்னா பதித்த ஆயிடுறது। एक ही ऐसा है ஒரே ஒருத்தர் தான் இப்படி இருக்காங்க, जो अटैचमेंट में भी आता है, யாரு அட்டாச்மெண்ட்லயும் வராங்க, अटैच भी होता है, அப்படின்னா அட்டாச் கூடயும் ஆகுறாங்க। लेकिन अटैचमेंट में नहीं आता। ஆனா அட்டாச் ஆகுறாங்கன்னா அட்டாச்மெண்ட்ல வர்றது இல்ல। क्या என்ன कीचड़ की दुनिया में आता है, சேரினோட உலகத்துல வராரு, कीचड़ में रहता है, சேர்ல இருப்பாங்க, लेकिन उसके ऊपर कीचड़ का एक बूंद भी சேர்ல இருக்காரு। ஆனா சேரினோட ஒரு டிராப் கூடயும் ஒரு சொட்டு கூடயும் அவங்க மேல अटैच नहीं होता है, அது ஒட்டுறது இல்ல। इसलिए वो पतित पावन है। அதனாலதான் அவரு பதித்த பாவன் ஆயிருக்காரு। और कोई को नहीं कहना चाहिए, வேற யாருக்குமே இப்படி சொல்லக்கூடாது। परंतु यहाँ तो अनेक मनुष्य हैं ஆனா இங்க நிறைய மனிதர்கள் இருக்காங்க, जो अपन को श्री श्री 108 जगत गुरु कहलाते हैं। யாரு அவங்கள என்னன்னு சொல்லிக்கிறாங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜகத்குருன்னு சொல்லிக்கிறாங்க। कहलाते हैं, लेकिन वास्तव में क्या वो बनते हैं? அப்படி சொல்லிக்கிறாங்க, ஆனா வாஸ்தவத்துல என்ன அவங்க ஆகுறாங்களா? श्री श्री 108 जगत गुरु अगर वो बनते हैं, ஸ்ரீ ஸ்ரீ 108 அந்த ஜகத்குரு ஒருவேளை அவங்க ஆனாலும்னாலும் तो सारे जगत का गुरु एक होगा, அப்ப முழு ஜகத் உலகத்துக்கு குரு ஒருத்தரா இருப்பாங்களா? या अनेक होंगे? இல்லன்னா நிறைய பேர் இருப்பாங்களா? सारे जगत का गुरु तो अनेक होंगे, முழு ஜகத்க்கு உலகத்துக்கு குரு நிறைய பேர் இருப்பாங்க, हो ही नहीं सकते, யாருமே ஆக முடியாது, एक ही होगा। ஒருத்தர் தான் இப்படி இருப்பாங்க। सिख लोग भी कहते हैं एक सदगुरु अकाल, சிக்கியர்கள் கூடயும் சொல்றாங்க ஒரு சத்குரு அகால், वो अकाल मूर्त है। அவரு அகால் மூர்த் ஆயிருக்காங்க। अकाल मूर्त माना उसकी मूर्ति ऐसी चैतन्य मूर्ति है, அவங்களோட மூர்த்தி அப்படிப்பட்ட சைத்தன்ய மூர்த்தியா இருக்குது, जिसको काल खा नहीं सकता। அத காலம் சாப்பிட முடியாது। और जितने भी 108 के टाइटल धारी हुए, வேற இப்போ யாரெல்லாம் 108 ஆத்மாக்களினோட அந்த டைட்டில் தாரிகள் இருக்காங்க, उनकी मूर्ति को काल खा गया, அவங்களோட மூர்த்திய இந்த காலம் சாப்பிட்டுடுச்சு। और अभी भी பிறகு இப்போவும் जो 108 का टाइटल धारण करने वाले हैं, யாரு 108 என்னோட அந்த டைட்டில தாரணா பண்ணக்கூடியவங்க இருக்காங்க,
वर्तमान में। கடந்த காலம் இல்ல நிகழ்காலத்துல उनको भी काल खा जाएगा। அவங்கள கூடயும் காலம் சாப்பிடும். वो 108 की माला का श्रेष्ठ संगठन அந்த 108 ஆத்மாக்களோட அந்த மாலையினோட சிரேஷ்ட சங்கட்டனை ऐसा नहीं बना सकते जो सारे धर्म के अंदर அப்படி தயார் பண்ண முடியாது. என்னன்னா எல்லா தர்மங்களுக்குள்ள सिमरण किया जाता है। அத உருட்டுற போல நினைவு செய்யற போல செய்ய முடியறதில்ல. कोई धर्म ऐसा है ஏதாவது தர்மம் இப்படி இருக்குதா जिसमें माला न सिमरी जाती हो? இதுல மாலா உருட்டாம இருக்கிற தர்மம் இருக்கா? है कोई धर्म? இருக்குதா ஏதாவது தர்மம்? हर धर्म में माला का सिमरण किया जाता है। ஒவ்வொரு தர்மத்துல கூடயும் மாலைய உருட்டுறாங்க. तो हर धर्म से चुनी हुई श्रेष्ठ आत्माओं का இப்போ ஒவ்வொரு தர்மத்தில இருந்து செலக்ட் பண்ணிருக்கிற சிரேஷ்ட ஆத்மாக்களோட संगठन बनाने वाला சங்கடனைய உருவாக்கக்கூடியவர், सब धर्मों को मिला करके एक करने वाला, எல்லா தர்மத்தை இணைச்சு ஒன்னு ஆக்கக்கூடியவர், एक ही परमपिता परमात्मा है। ஒரே பரம்பிதா பரமாத்மா இருக்காங்க. कोई मनुष्य मात्र हो ही नहीं सकता। வேற எந்த மனிதர்கள் கூடயும் ஆகவே முடியாது. अभी तुम समझते हो। இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. इन बातों को पत्थर बुद्धि मनुष्य समझते नहीं है। இந்த விஷயங்களை கள்ள புத்தி மனிதர்களால புரிஞ்சுக்க முடியறதில்ல. जो अपन को ऊपर 108 श्री श्री का टाइटल धराते हैं। யாரு தனக்கு ஸ்ரீ ஸ்ரீ 108 என்ற டைட்டில் யாரு வச்சுக்கிறாங்களோ, तुम जो पारस बुद्धि बन रहे हो, நீங்க தங்கமான புத்தி ஆயிட்டு இருக்கீங்க. समझते हो ये बातें तो बिल्कुल रंग है। இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்க. என்னன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக ராங் ஆயிருக்கு. एक ही बाप सर्व का सदगति दाता पतित पावन है। ஒரு அப்பா தான் அனைவருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடிய பதித பாவன் ஆயிருக்காங்க. जब एक ही बाप कहेंगे, எப்போ ஒரு அப்பா தான் சொல்வீங்களோ, दुनिया में बाप कितने होते होंगे? உலகத்துல அப்பாக்கள் எத்தனை இருப்பாங்க? 84 जन्मों के 84 बाप, और वो भी एक एक आत्मा के। 84 ஜென்மங்கள்ல 84 அப்பாக்கள். அது கூட ஒவ்வொரு ஆத்மாக்கு अलग अलग 84 बाप, தனித்தனியான 84 ஜென்மங்களினோட அப்பா. और मनुष्य आत्माएं 84 அப்பாக்கள். பிறகு மனித ஆத்மாக்கள் 500-600 करोड़। 500 கோடி 700 கோடி 500 கோடி 600 கோடி. उनके अनेक जन्म होते हैं, அவங்களுக்கு நிறைய ஜென்மங்கள் இருக்கும் और கிடைக்கும். अनेक जन्मों में कितने बाप हो गए? பிறகு நிறைய ஜென்மங்கள்ல எத்தனை அப்பாக்கள் ஆயிட்டாங்க? अनगिनत बाप हो गए। எண்ணிக்கை இல்லாத அப்பாக்கள் ஆயிட்டாங்க. बाप कहते हैं ये अनगिनत बाप जो हैं, அப்பா சொல்றாங்க இந்த எண்ணிக்கை இல்லாத அப்பாக்கள் யார் இருக்காங்களோ वो सदगति दाता नहीं है। அவங்க சத்கதி தாத்தா, சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் இல்ல. एक ही है ஒருத்தர் தான் இப்படி இருக்காங்க. जो सदगति दाता है, யாரு சத்கதி கொடுக்கிற வள்ளலா இருக்காங்க. बाकी सब है दुर्गति दाता। क्यों? மற்றபடி எல்லாருமே துர்கதி கொடுக்கக்கூடியவங்க. ஏன்? क्योंकि खुद ही दुर्गति में जाते हैं। ஏன்னா சுயமே துர்கதிக்கு போகிறாங்க. जिसकी खुद ही दुर्गति होती हो वो दूसरों की सदगति कैसे करेगा? இப்ப யாருக்கு சுயமே துர்கதி ஆகுதுன்னா அவங்க மத்தவங்களுக்கு எப்படி சத்கதி கொடுக்க முடியும்? एक शिव ही है जो कभी दुर्गति में नहीं जाता, ஒரு சிவந்தா யாரு எப்பவுமே துர்கதிக்கு போகிறது இல்ல, जो कभी पतित नहीं बनता, யாரு எப்பவுமே பதித்தா ஆகிறது இல்ல, ऊपर से नीचे नहीं गिरता, மேலிருந்து கீழே வீழ்றது இல்ல. इसलिए उसका नाम काम के आधार पर रखा है। அதனால அவங்களோட பேரு செயல்களினோட ஆதாரப்படி வச்சிருக்காங்க अच्युतम। அச்சுதம்.
ऊपर से नीचे बुद्धि योग से कभी गिरता ही नहीं। மேலிருந்து கீழே எப்பவுமே புத்தியோகம் மூலமாக கீழே வீழ்றதே கிடையாது. भले नीचे की दुनिया में आता है, பலே கீழே இருக்கக்கூடிய உலகத்துக்கு வராங்க தான், पतित दुनिया में आता है। பதித்த உலகத்துக்கு வராங்க. जब एक ही सदगति दाता पतित पावन है, फिर அப்போ ஒரே சத்கதி தாத்தா பதித்த பாவன் ஆயிருக்காங்க. कलयुगी पतित मनुष्य अगर अपन को श्री श्री 108 जगत गुरु कहलाए, பதித்த மனித குருக்கள் தன்னை ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜெகத் குருக்கள்னு சொல்லிட்டாங்கன்னா ये कितनी भारी इंसल्ट है। அப்போ இது எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. पत्थर बुद्धि मनुष्य होने के कारण इंसल्ट भी नहीं समझते। கல்லு புத்தி மனிதர்கள் ஆயிருக்க காரணத்தினால இது இன்சல்ட் ஆயிருக்கிற விஷயம் என்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது இல்ல. जगत का बाप, உலகத்துக்கே அப்பா, जगत का शिक्षक, உலகத்துக்கே டீச்சர், जगत का गुरु तो एक ही है। உலகத்துக்கு குரு ஒருத்தர் தான் இருக்காங்க. ढेर के ढेर नहीं हो सकते। நிறையதிலும் நிறைய பேராக முடியாது. आज तो ढेरों हैं जिन्होंने शंकराचार्य का टाइटल रखाया हुआ है। இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க யாரு சங்கராச்சாரிய என்ற டைட்டில்ல வச்சிருக்காங்க. और सभी अपने को उपाधि लगाते हैं श्री श्री 108। பிறகு எல்லாருமே தனக்கு அந்த டைட்டிலை வச்சுக்கிறாங்க ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜெகத் குரு. जगत गुरु तो इतने तो जगत गुरु नहीं हो सकते। அதாவது இந்த அளவுக்கு ஜெகத் குரு இருக்க முடியாது. उन्हों की शिक्षा शास्त्रों की है। அவங்களோட கல்வி சாஸ்திரங்களினோடதா இருக்குது. जो अपन को जगत गुरु कहलाए बैठे हैं, யாரு தன்னை ஜெகத் குருன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. उनकी शिक्षा ही अलग है। அவங்களோட கல்வியே வேற இருக்குது. जो भी ऋषि मुनि आदि होकर गए हैं, யாரெல்லாம் ரிஷி முனிகள் எல்லாம் இருந்து போயிருக்காங்க उन्हों को इस नॉलेज का पता ही नहीं है। அவங்களுக்கு இந்த நாலேஜ பற்றி தெரியவே தெரியாது. जो नॉलेज परमपिता परमात्मा आकर के देते हैं, எந்த நாலேஜ் பரம்பிதா பரமாத்மா வந்து கொடுக்கறாங்க, पिता के रूप में, அப்பாவோட ரூபத்துல, शिक्षक के रूप में, டீச்சரினோட ரூபத்துல, वह नॉलेज इसको पता नहीं है। அந்த நாலேஜ பற்றி யாருக்கு தெரியாது. जो भी ऋषि मुनि हुए हैं, யாரெல்லாம் ரிஷி முனிகள் இருந்தாங்களோ, पुराने पुराने, பழைய ரிஷி, उनको पता ही नहीं है। அவங்களுக்கு தெரியாது. उन ऋषियों मुनियों की शूटिंग कौन करता है? அந்த ரிஷிகள் முனிகளுக்கு ஷூட்டிங் யார் பண்ணிக்கிறாங்க, அதோட ஷூட்டிங் யார் செஞ்சுக்கிறாங்க. जो पुराने ऋषि मुनि हुए हैं, யாரு பழைய ரிஷி முனிகள் இருந்தாங்களோ, जिनको पता ही नहीं है யாருக்கு தெரியவே தெரியாது भगवान की असली नॉलेज का, பகவானோட உண்மையான நாலேஜ பற்றி. उनकी शूटिंग करने वाले भी तो कोई होंगे यहाँ। அவங்களோட ஷூட்டிங் பண்ணிக்கிறவங்க கூடயும் இங்க யாராவது இருப்பாங்க இல்லையா. ब्राह्मणों की दुनिया में பிராமணர்களினோட உலகத்துல ब्रॉड ड्रामा होता है, तो ड्रामा में जो कुछ भी होता है, இப்போ பிராட் டிராமா ஆகும் இல்லையா, அந்த பிராட் டிராமால ஏதெல்லாம் நடக்குதோ उसकी पहले शूटिंग होती है, रिहर्सल होती है ना। அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ஷூட்டிங் ஆகும் இல்லையா, ரிஹர்சல் ஆகும் இல்லையா. तो यहाँ रिहर्सल करने वाले कौन है? அப்போ இங்க ரிஹர்சல் பண்ணிக்க கூடியவங்க யாரா இருக்காங்க. यहाँ ब्राह्मणों की दुनिया में कोई पुराने पुराने ऋषि मुनि है या नहीं है? இங்க பிராமணர்களினோட உலகத்துல யாராவது பழைய ரிஷி முனிகள் இருக்காங்களா இல்லையா. कौन है? யாரா இருக்காங்க. 60-70 वर्ष से ज्ञानों में चल रहे दादी हाँ, दादा 60-70 साल से जो बैठे बैठे ज्ञान में चल रहे हैं, 60-70 வருஷத்திலிருந்து உட்கார்ந்து இருந்து யாரு ஞானத்துல இருக்காங்களோ, उनको इस नॉलेज का पता ही नहीं है। அவங்களுக்கு இந்த நாலேஜ பற்றி தெரியவே தெரியாது. उसी नॉलेज का, எந்த நாலேஜ பற்றி, जो नॉलेज बाप आकर के टीचर के रूप में देते हैं,
எந்த நாலேஜ் அப்பா வந்து டீச்சரினோட ரூபத்துல கொடுக்கறாங்களோ उस नॉलेज का उनको पता ही नहीं। அந்த நாலேஜ பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. रचना की आदि मध्य अंत का ज्ञान बाप ही आकर के देते हैं। படைப்பினோட முதலிடை கரையினோட ஞானம் அப்பா தான் வந்து கொடுக்கறாங்க. उन्हें न रचना का ज्ञान है அவங்களுக்கு படைப்பினோட ஞானமும் இல்ல, और न रचयिता का ज्ञान। பிறகு படைப்பவரினோட ஞானமும் இல்ல. रचना कौन है? படைப்பு யாரா இருக்காங்க? वो रचना को रचयिता समझ बैठे। அவங்க படைப்ப போய் படைப்பவரை நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. इसको रचयिता समझ बैठे। யார படைப்பவரன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்காங்க? गीता का भगवान उन्होंने किसको बनाई दिया? கீதையினோட பகவான் அவங்க யார போய் ஆக்கிட்டாங்க? कहते हैं मुख से गीता का भगवान कृष्ण नहीं है, சொல்றாங்க வாயால கீதையினோட பகவான் கிருஷ்ணர் இல்லன்னு. लेकिन अगर उनसे पूछा जाए ஆனா ஒருவேளை அவங்கள கேட்டோம்னா गीता का साकार भगवान कौन है, கீதாவோட சாக்கார் பகவான் யாரா இருக்காங்க? जो गीता का ज्ञान साकार में सुनाने वाला है, யாரு கீதாவோட ஞானத்தை சாக்காரத்துல சொல்லக்கூடியவங்க இருக்காங்க? तो कहेंगे दादा लेखराज ब्रह्मा। அப்போ சொல்வாங்க தாதா லேக்கராஜ் பிரம்மா. अब दादा लेखराज ब्रह्मा कहो இப்போ தாதா லேக்கராஜ் பிரம்மான்னு சொல்லுங்க, या कृष्ण का 84वां अंतिम जन्म कहो, இல்லன்னா கிருஷ்ணனோட 84வது ஜன்மம்னு சொல்லுங்க. बात तो एक ही हो गई। விஷயம் ஒரே விஷயம்தான் ஆயிடுச்சு. तो कृष्ण की आत्मा को रचयिता मानना, அதாவது கிருஷ்ணனோட ஆத்மாவை படைப்பவர்னு ஏத்துக்கிறது, ये तो सरासर झूठी बात हो गई। இது முழுமையாக என்ன ஆயிடுச்சுன்னா இது கம்ப்ளீட்டா இது பொய்யான விஷயம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. क्यों? ஏன்? क्योंकि ये भी कहते हैं कि यज्ञ के आदि में ऐसे ऐसे बच्चे थे जो मम्मा बाबा को भी ड्रिल कराते थे। ஏன்னா இந்த விஷயத்த கூடயும் சொல்றாங்க யக்னத்தினோட ஆரம்பத்துல அப்படிப்பட்ட குழந்தைகளும் இருந்தாங்க, யாரு மம்மா பாபாக்கு கூடயும் ட்ரில் கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க, टीचर बन करके बैठते थे, ட்ரில் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க, டீச்சராக உட்கார்ந்து இருந்தாங்க. उनमें शिव बाबा प्रवेश करते थे। அவங்களுக்குள்ள சிவ பாபா பிரவேசம் பண்ணிட்டு இருந்தாங்க. इसका मतलब हुआ இதுக்கு அர்த்தமாச்சு कि ब्रह्मा में तो बाद में प्रवेश किया, பிரம்மாக்குள்ள பிறகு பிரவேசம் பண்ணாங்க. उनसे भी पहले அதுக்கு கூடயும் முன்னாடி कोई और बच्चे थे जिनमें प्रवेश किया, வேற யாரோ குழந்தைகள் இருந்தாங்க, யாருக்குள்ள பிரவேசம் பண்ணாங்க. तो वो ही वास्तव में रचयिता थे। அப்ப அவங்கதான் வாஸ்தவத்துல படைப்பவர் ஆயிருக்காங்க. उन्होंने ज्ञान का बीजारोपण सबसे पहले किया। அவங்க ஞானத்தினோட விதைய விதைக்கிற வேலை எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க. ज्ञान का बीजारोपण करने वाले ஞானத்தினோட விதைய விதைக்கக்கூடியவங்க वो माता पिता को भूले हुए हैं। அவங்க அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள மறந்து இருக்காங்க. कृष्ण बच्चा बेबी बुद्धि है, கிருஷ்ண குழந்தை பேபி புத்தி ஆயிருக்காங்க. न अपने स्वरूप को जानता தன்னோட ஸ்வரூபத்தை பற்றி கூட அவங்களுக்கு தெரியாது, और न अपने माँ बाप के स्वरूप को जानता। பிறகு தன்னோட அம்மா அப்பாவினோட ஸ்வரூபத்தை பற்றி கூட அவங்களுக்கு தெரியாது. इसलिए रिजल्ट क्या होता है? அதனாலதான் ரிசல்ட் என்ன ஆகுது? अपन को ही गीता का भगवान தன்னையே கீதாவோட பகவான் समझ के बैठ जाते। அப்படி நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துடுறாங்க. मनुष्य को अपन को जगत गुरु कहलाने का மனிதர்களுக்கு அவங்கள தன் ஜெகத்குருன்னு சொல்லிக்கிறதுக்கு हक नहीं है। உரிமை இல்ல. मनुष्य जगत का शिक्षक है ही नहीं, மனிதன் உலகத்துக்கு इसलिए बाबा ने एक लिखत बनाई है। உலகத்துக்கு டீச்சர் இல்லவே இல்ல. அதனாலதான் பாபா ஒரு ஸ்லோகனை ரெடி பண்ண வச்சிருக்காங்க. इस लिखत का भी बोर्ड होना चाहिए। இந்த எழுத்து என்ன இருக்குதோ இதோட போர்டு கூடயும் இருக்கணும்.
विश्व का सदगति दाता श्री श्री 108 जगत गुरु कौन? உலகத்துக்கே சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஸ்ரீ ஸ்ரீ ஜெகத்குரு உலகத்துக்கு யாராயிருக்காங்க? एक परमपिता परमात्मा त्रिमूर्ति शिव, ஒரு பரம்பிதா பரமாத்மா திரிமூர்த்தி சிவன், व अनेक कलयुगी पतित पुराने मनुष्य, இல்லைன்னா நிறைய அநேக பதித்த கலியுகி மனிதர்களாம், पतित पुरानी पुजारी मनुष्य, பதித்த பழைய பூஜாரி மனிதர்களாம். ये है ही पतित। இது பதித்த உலகம்தான் இருக்குது. इसमें एक भी पावर होना इम्पॉसिबल है। இதுல ஒருத்தர் கூடயும் பாவனமாக இருக்கக்கூடியவங்க இல்லவே இல்லை. இது இம்பாசிபிள் இருக்குது. पतित पावन बाप ही सबका सदगति करते हैं। பதித்த பாவன் அப்பாதான் அனைவருக்குமே சத்கதிய கொடுக்கறாங்க. और तुम भी उनके बच्चे हो। பிறகு நீங்க கூடயும் அவங்களுக்கு குழந்தைகளா இருக்கீங்க. उनके அவங்களுக்கு इनके किसको कहते थे? இவங்களுக்கு யாருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க? ब्रह्मा बाबा। वो कहते थे इनके। பிரம்மா பாபாக்கு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்களுக்குன்னு. इनके बच्चे नहीं हो, இவங்களுக்கு குழந்தைகள் இல்ல, तुम भी उनके बच्चे हो। நீங்களும் அவங்களுக்கு குழந்தைகளா இருக்கீங்க. माना जो पार्ट अभी भविष्य में प्रत्यक्ष होने वाला है, அப்படின்னா எந்த பாட்டு வருங்காலத்துல பிரத்யக்ஷம் ஆகக்கூடியதா இருக்கு? या जो यज्ञ के आदि में था, இல்லன்னா யக்னத்தினோட ஆரம்பத்துல என்ன யாரு இருந்தாங்களோ उनके बच्चे हो। அவங்களோட குழந்தைகளா இருக்கீங்க. तुम सीख रहे हो நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க कि जगत को पावन कैसे बना सकते हैं। உலகத்தை எப்படி பாவனமாக ஆக்கலாம் என்றது. पतित कैसे बनाया? எப்படி பதித்த ஆனீங்க? जगत को पतित कैसे बनाया गया? பதித்த எப்படி ஆக்குனீங்க? உலகத்தை பதித்தமாக எப்படி ஆக்குனீங்க? क्या तरीका हुआ पतित बनाने का? பதித்த ஆக்குறதுக்கான வழி என்ன, எப்படி இருந்தது? संग के रंग से पतित बने। சங்கத்தினோட சாயம் மூலமாக பதித்த ஆயிருக்கீங்க. अनेकों के संग के रंग से पतित बने। நிறைய பேரினோட சங்கத்தினோட சாயம் மூலமாக பதித்தமானீங்க. और एक के संग के रंग से பிறகு ஒருத்தரோட சங்கத்தினோட சாயம் மூலமாக पावन बने। பாவனம் ஆகுவீங்க. अनेक हैं दुर्गति को पाने वाले। நிறைய பேரு துர்கதிய அடையக்கூடியவங்க ஆயிருக்காங்க. खुद भी दुर्गति को पाते हैं சுயம் கூடயும் துர்கதிய அடைறாங்க. और अपने संगी साथियों को भी दुर्गति में ले जाते हैं। பிறகு தன்னோட கூட இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூடயும் என்ன செய்வாங்கன்னா துர்கதிக்கு அழைச்சிட்டு போவாங்க. और एक है सदैव ही सदगति में रहने वाला। பிறகு ஒருத்தர் யார் இருக்காங்களோ அவங்க சதா சத்கதியில இருக்கக்கூடியவர் ஆயிருக்காங்க. कभी उसकी दुर्गति नहीं होती। எப்பவுமே அவங்களோட துர்கதி ஆகிறதே இல்ல. सदैव स्व स्थिति में रहने वाला, சதா சுயத்தினோட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர் सदा शिव कहा जाता है। சதா சிவன் சொல்லப்படுகிறாங்க. सदैव कल्याणकारी है। சதா நன்மை செய்பவர் ஆயிருக்காங்க. कोई भी कर्म करेगा तो भी कल्याणकारी। எந்த செயல்கள் செஞ்சாலும் அவங்க நன்மை செய்பவர் தான். कोई भी वाचा बोलेगा तो भी कल्याणकारी। எந்த பேச்சு பேசினாலும் அவங்க நன்மைக்காக தான் பேசுவாங்க. कोई भी वाइब्रेशन छोड़ेगा तो भी कल्याणकारी। எந்த வைப்ரேஷன்ஸ விட்டாலும் அவங்க அது நன்மைக்கானது தான் விடுவாங்க. जो संकल्प करेगा सो என்ன சங்கல்ப செஞ்சாலும் அது कल्याणकारी। நன்மைக்கானது ஆதான் இருக்கும். वही सदगति रहता है। அவங்க தான் சத்கதி தாத்தா ஆயிருக்காங்க. सेमिनार में ये बातें निकाली नहीं है। பாபா சொல்றாங்க செமினார்ல இந்த விஷயங்கள் வெளிப்படுத்தல.
त्रिमूर्ति आदि चित्रों का ब्लॉक भी बहुत अच्छा बनाना है. திரிமூர்த்தி இந்த சித்திரங்கள் எல்லாம் என்னோட அந்த சித்திரங்களினோட பிளாக் கூடயும் நல்லபடியாக வெளிப்படுத்தணும். कोई भी अच्छा ब्लॉक बना ही नहीं सकते. யாரால கூடயும் நல்ல பிளாக்க தயார் பண்ண முடியறதில்ல. और न किसी की बुद्धि में डायरेक्शन बैठता है. பிறகு யாரோட புத்தியில கூடயும் டைரக்ஷன் என்றது உட்காரதில்ல. कौन से सन की बात बताई? எந்த வருஷத்தினோட விஷயத்த சொன்னாங்க? कि बाबा जो जो मुरली में डायरेक्शन देते हैं वो कोई की बुद्धि में என்னென்ன பாபா ஏதெல்லாம் டைரக்ஷன்ஸ் கொடுக்கறாங்களோ அது புத்தியில, முரளிஸ்ல எதெல்லாம் டைரக்ஷன் கொடுக்கறாங்களோ அது புத்தியில बैठते ही नहीं है. உட்கார்றதே இல்ல. कौन से सन की बात हुई? எந்த வருஷத்தினோட விஷயமாச்சு? 67 की. 67 சொல்றாங்க. गीता के भगवान वाला चित्र भी बाबा बनवाए रहे. கீதா அக்கா பகவானினோட சித்திரம் என்ன இருக்கு இல்லையா, அந்த சித்திரத்தை கூடயும் பாபா ரெடி பண்ண வச்சுட்டு இருக்காங்க. एक गीता पर कृष्ण का चित्र ஒரு கீதா மேல கிருஷ்ணனோட சித்திரம், और दूसरी गीता पर त्रिमूर्ति शिव का चित्र. பிறகு இன்னொரு கீதா மேல திரிமூர்த்தி சிவனோட சித்திரம். उन्होंने कौन सा बनाई दिया? அவங்க என்ன தயார் பண்ணிட்டாங்க? हैं? तो कृष्ण का चित्र बाबा बनवाए रहे हैं. कौन से बाबा की तरफ इशारा दिया? பாபா ரெடி பண்ண வச்சுட்டாங்க. ரெடி பண்ண வச்சுட்டு இருக்காங்கன்னா எந்த பாபா பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க? कौन से बाबा बनवाए रहे? எந்த பாபா ரெடி பண்ண வச்சுட்டு இருக்காங்க? ब्रह्मा बाबा. பிரம்மா பாபா. ये नहीं कहा शिव बाबा बनवाए रहे. இப்படி சொல்லல. சிவ பாபா ரெடி பண்ண வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லல. ब्रह्मा बाबा बनवाए रहे. उस ब्रह्मा बाबा के बनाए हुए गीता के भगवान के चित्र में क्या दिखाया गया? பிரம்மா பாபா ரெடி பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அந்த பிரம்மா பாபா தயார் பண்ண வச்சுட்டு இருக்கிற அந்த கீதால என்னன்னு சொல்லிருக்காங்க? एक तरफ कृष्ण को दिखाया है ஒரு சைடு கிருஷ்ணரை காமிச்சிருக்காங்க, और दूसरी तरफ இன்னொரு சைடு शिव ज्योति बिंदु शिवलिंग के रूप में दिखाया है. சிவ் ஜோதி பிந்து சிவலிங்கத்தினோட ரூபத்துல காமிச்சிருக்காங்க. तो जो शिवलिंग के रूप में दिखाया है இப்போ சிவலிங்கத்தினோட ரூபத்துல என்ன காமிச்சிருக்காங்க? वो गीता का ज्ञान कैसे देगा? அவங்க கீதாவோட ஞானத்தை எப்படி கொடுப்பாங்க? शिवलिंग में से आवाज निकलेगी क्या? சிவலிங்கத்திலிருந்து சவுண்ட் வருமா? ये तो संभव नहीं है. இது ஆகாத விஷயமா இருக்குது. और जो कृष्ण का चित्र बनाया है பிறகு கிருஷ்ணரினோட சித்திரம் என்ன ரெடி பண்ணிருக்காங்க? वो कृष्ण तो सतयुग में होता है. அந்த கிருஷ்ணர் சத்யுகத்துல இருப்பாங்க. कहाँ होता है? எங்க இருப்பாங்க? सतयुग में. சத்யுகத்துல. सतयुग में तो गीता ज्ञान देने की बात சத்யுகத்துல கீதா ஞானம் கொடுக்கற விஷயம் साबित ही नहीं होती. நிரூபணமே ஆகிறது இல்ல. तो दोनों चित्र गलत हो जाते हैं. அப்போ இரண்டு சித்திரங்கள் கூடயும் தவறாயிடுது. असली बात क्या है? உண்மையான விஷயம் என்ன இருக்குது? असली बात है உண்மையான விஷயம் என்னன்னா, जो कृष्ण सतयुग का है எந்த கிருஷ்ணர் சத்யுகத்தினோட கிருஷ்ணரா இருக்காரு, वो जन्म लेते लेते अंतिम 84वें जन्म में அவங்க ஜென்மத்தை எடுத்து எடுத்து கடைசி 84வது ஜென்மத்துல दादा लेखराज का रूप बनता है. தாதா லேக்ராஜினோட ரூபம் ஆகுது அவங்களது. उस दादा लेखराज के रूप का चित्र डालना चाहिए. அந்த தாதா லேக்ராஜ் ரூபினோட சித்திரத்தை போடணும். कृष्ण का अंतिम 84वां जन्म. கிருஷ்ணனோட கடைசி 84வது ஜென்மம். ये गीता का भगवान है இவங்க கீதாவோட கணவனா, या परमपिता परमात्मा शिव शंकर भोलेनाथ गीता का भगवान है? இல்லன்னா பரம்பிதா பரமாத்மா சிவ் சங்கர் போலேநாத் கீதையினோட பகவானா இருக்காங்களா? कौन है? யாரா இருக்காங்க? दोनों चित्र डालना चाहिए. இரண்டு சித்திரங்களை கூடயும் போடணும்னு சொல்றாங்க. जो प्रैक्टिकल चित्र है இப்போ பிராக்டிக்கல் சித்திரம் என்ன இருக்கு?
वो डालना चाहिए। அந்த சித்திரத்தை போடணும். सिर्फ शिव का नहीं। வெறும் சிவனோடது இல்ல. क्या कहा? என்ன சொன்னாங்க? एक गीता पर कृष्ण का चित्र, ஒரு கீதா மேல கிருஷ்ணனோட சித்திரம், दूसरी गीता पर त्रिमूर्ति शिव का चित्र, இன்னொரு கீதா மேல திரிமூர்த்தி சிவனோட சித்திரம். सिर्फ शिव का चित्र नहीं, வெறும் சிவனோட சித்திரம் இல்ல. शिव का चित्र होगा बिंदु, சிவனோட சித்திரமா இருக்கும் பிந்து. निराकार शिव ज्ञान कैसे देवेगा? நிராகார் சிவன் ஞானத்தை எப்படி கொடுப்பாங்க? जो शिवलिंग का चित्र डाला है निराकार की यादगार, இப்போ சிவலிங்கத்தினோட சித்திரம் என்ன போட்டிருக்காங்களோ நிராகார் சிவனோட நினைவார்த்தம், वो बिना मुख धारण किए ज्ञान कैसे देवेगा? அவங்க முகத்தை தாரண பண்ணாமலேயே எப்படி கொடுப்பாங்க? तो मुख धारण करता है, அப்போ அவங்க முகத்தை தாரண பண்றாங்க. जो मुख धारण करता है எந்த முகத்தை தாரண செய்யறாங்களோ ज्ञान देने के लिए, ஞானத்தை கொடுக்கறதுக்காக वही बाप, वही टीचर அவங்கதான் அப்பா, அவங்கதான் டீச்சர், और वही एक ही चित्र है। பிறகு அவங்கதான் பாபா சொல்றாங்க ஒரே ஒரு சித்திரம் தான் இப்படி இருக்கு. जो तीनों ही पार्ट बजाता है। யாரு 3 பாட்ட கூடயும் செய்யறாங்க. बाकी ब्रह्मा का चित्र अलग है, माँ के रूप में पार्ट बजाने वाला। மற்றபடி பிரம்மாவோட சித்திரம் தனியானது, அம்மாவோட ரூபத்துல பாட் செய்யக்கூடியவர். शिव के आगे त्रिमूर्ति जरूर चाहिए। சிவனுக்கு முன்னாடி திரிமூர்த்தி கண்டிப்பாக தேவை இருக்குது. बच्चों को ब्रह्मा की समझानी देने में कठिनाई होती है, குழந்தைகளுக்கு பிரம்மாவை பற்றி புரிய வைக்கிறதுல கஷ்டமாகுது. तो समझते हैं सिर्फ कृष्ण का और शिव का चित्र डालें। அப்போ என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வெறும் கிருஷ்ணர் பிறகு சிவனோட சித்திரத்தை போடலான்னு. परंतु नहीं, ஆனா அப்படி இல்ல. बोला भी मुरली में சொல்லவும் செஞ்சிருக்காங்க முரளில. कि ऐसा मत करो, அப்படி செய்யாதீங்க. किसका किसका चित्र नहीं डालो, யார் யாரோட சித்திரத்தை போடாதீங்க. कृष्ण का चित्र और शिव का चित्र डाले, परंतु नहीं। கிருஷ்ணனோட சித்திரம் பிறகு சிவனோட சித்திரம், ஆனா அப்படி வேண்டாம். मना कर दिया ना, வேண்டான்னு சொல்லிட்டாங்க இல்லையா? लेकिन उनकी बुद्धि में नहीं आया, डालने वालों की बुद्धि में। ஆனா அவங்களோட புத்தில வரல, போடக்கூடியவங்களோட புத்தில. परंतु नहीं, शिव जरूर कोई मुख से ज्ञान देंगे ना। சிவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு முக மூலமாக ஞானத்தை கொடுப்பாங்க இல்லையா? बोल भी दिया, சொல்லவும் செஞ்சுட்டாங்க. तो भी चित्र कौन सा डाल दिया? ஆனாலும் சித்திரம் எந்த சித்திரத்தை போட்டுட்டாங்க? कृष्ण का भी शिवलिंग का चित्र डाल दिया। சிவலிங்கத்தினோட சித்திரத்தை போட்டுட்டாங்க. और अहम ऑब्जेक्ट क्या है? பிறகு லட்சம் என்ன இருக்குது? ஏமண்ட் ஆப்ஜெக்ட், वो भी साथ में चाहिए। அது கூடயே தேவை இருக்குது. त्रिमूर्ति शिव आकर के जो ज्ञान देंगे, திரிமூர்த்தி சிவன் வந்து என்ன ஞானத்தை கொடுப்பாங்களோ उस ज्ञान की अहम ऑब्जेक्ट क्या है, वो भी साथ में चाहिए। அந்த ஞானத்தினோட லட்சம் என்ன, அது கூடயே தேவை இருக்கு. त्रिमूर्ति के चित्र में सब आ जाता है। திரிமூர்த்தியினோட சித்திரத்துல எல்லாமே வந்துடுது. क्या क्या आ जाता है? என்னெல்லாம் வந்துடுது? पढ़ने वाला भी आ जाता है, படிக்க கூடியவங்களும் வந்துடுறாங்க, पढ़ाने वाला भी आ जाता है, படிக்க வைக்க கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துடுறாங்க. और पढ़ाने वाले ने जो पढ़ने वाले को पढ़ाया, பிறகு படிக்க வைக்க கூடியவர் யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன படிக்க வச்சாங்க, उसकी एम ऑब्जेक्ट क्या है, वो भी அதோட எய்ம் ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது, லட்சம் என்ன இருக்குது, அதுவும் विष्णु का चित्र आ जाता है। விஷ்ணுவினோட சித்திரம் வந்துடுதுன்னு சொல்றாங்க. तो त्रिमूर्ति के चित्र में सब आ जाता है। அப்போ திரிமூர்த்தியினோட சித்திரத்துல எல்லாமே வந்துடுது. पढ़ने वाला भी बैठा हुआ है, படிக்க கூடியவங்களும் உட்கார்ந்து இருக்காங்க. कौन? யாரு? ब्रह्म कृष्ण उर्फ ब्रह्मा। கிருஷ்ணர் என்கிற பிரம்மா. पढ़ाने वाला भी बैठा हुआ है, படிக்க வைக்க கூடியவங்களும் உட்கார்ந்து இருக்காங்க. वो पढ़ाने वाला समझ लेते हैं बिंदु।
இப்போ படிக்க வைக்கக்கூடியவங்க அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பிந்துக்காக நினைச்சுக்கிறாங்க शिवलिंग, சிவலிங்கம். लेकिन वो कैसे पढ़ाई पढ़ावेगा? ஆனா அவங்க எப்படி படிக்க வைப்பாங்க? तो किसके द्वारा पढ़ाई पढ़ाता है? அப்போ யார் மூலமாக படிக்க வைப்பாங்க? हैं? जिसके द्वारा पढ़ाई पढ़ाता है யார் மூலமாக படிக்க வைக்கிறாங்களோ उसका नाम शिव के साथ जोड़ दिया गया है அவங்களோட பேரு சிவன் கூட இணைச்சிட்டாங்க. और कोई का नाम शिव के साथ नहीं जोड़ा गया. வேற யாரோட பேரு கூடயும் சிவன் கூட இணைக்கல. ब्रह्मा का नाम नहीं जोड़ा गया शिव के साथ. பிரம்மாவோட பேரு இணைக்கல சிவன் கூட. विष्णु का नाम शिव के साथ जो नहीं जोड़ा गया. விஷ்ணுவோட பேரு சிவன் கூட இணைக்கல. कोई भी 33 करोड़ देवताओं का नाम शिव के साथ எந்த 33 கோடி தேவதைகளினோட பேரு சிவன் கூட नहीं जोड़ा जाता. किसका नाम जोड़ा जाता है? அது இணைக்கிறது இல்ல. யாரோட பேரை இணைக்கிறாங்க? शंकर का नाम शिव के साथ जोड़ा जाता है. சங்கரனோட பேரு சிவன் கூட இணைக்கப்படுகிறது. क्योंकि ஏன்னா वो देव देव महादेव कहा जाता है. ஏன்னா அவங்களுக்கு தேவ தேவ மகாதேவன் சொல்லப்படுகிறாங்க. देव ब्रह्मा, देव विष्णु தேவ பிரம்மா, தேவ விஷ்ணு, और उनसे भी ऊंचा பிறகு அவங்கள விட உயர்ந்தவங்க महादेव. மகாதேவ். क्यों कहा जाता है महादेव? ஏன் சொல்லப்படுகிறாங்க மகாதேவன்? तीनों में कौन बड़ा हो गया? இந்த 3 பேர்லயும் யார் பெரியவங்க ஆனாங்க? महादेव बड़ा हो गया. மகாதேவ் பெரியவங்க ஆயிட்டாங்க. वो सिर्फ देव है, ब्रह्मा और विष्णु. அவங்க வெறும் தேவா இருக்காங்க, பிரம்மா பிறகு விஷ்ணு. और वो महादेव है. பிறகு இவங்க என்ன இருக்காங்கன்னா மகாதேவா இருக்காங்க. तो जो बड़ा है वो बड़ा बच्चा बाप समान कहा जाता है. அப்ப யாரு பெரியவங்களோ அந்த பெரிய குழந்தை அப்பாக்கு சமம்னு சொல்லப்படுகிறாங்க. जितनी भी भारतीय परंपरा में राजाएं हुए हैं எத்தனெல்லாம் பாரதிய பரம்பரைகள்ல ராஜாக்கள் இருந்தாங்க. उन्होंने अपनी राजाई जो है कौन से बच्चे को दिए? அவங்க தன்னோட ராஜாங்கத்தை எந்த குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க? बड़े बच्चे को दिए. பெரிய குழந்தைக்கு கொடுத்தாங்க. तो जो बड़ा बच्चा बाप समान होता है அப்போ பெரிய குழந்தை யாரு அப்பாக்கு சமமாக இருப்பாங்களோ उसकी परंपरा कहाँ से पड़ी? அவங்களோட பரம்பரை எங்கிருந்து ஏற்பட்டிருக்குது? संगम युग में சங்கம் யுகத்துல सुप्रीम सोल बाप भी आकर के சுப்ரீம் சோல் அப்பாவும் வந்து आत्माओं में पाठधारी आत्माओं में ஆத்மாக்கள்ல பாட்தாரி ஆத்மாக்கள்ல जो बड़ा पाठधारी है हीरो पाठधारी யாரு பெரிய பாட்தாரியா இருக்காங்க ஹீரோ பாட்தாரி उस आत्मा को ही आकर के विश्व की बादशाही का वर्षा देते. அந்த ஆத்மாக்கு தான் வந்து உலகத்தினோட ராஜாங்கத்தை கொடுக்கறாங்க. तो एम ऑब्जेक्ट भी क्या है वो भी साथ में चाहिए. அப்போ பாபா சொல்றாங்க லட்சியம் என்ன இருக்குது அது கூடயும் வேணும் புத்தில. ब्रह्मा भी जरूर पुरुषार्थ करता होगा. பிரம்மா கூடயும் கண்டிப்பாக புருஷார்த்தத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. मूर्ति के चित्र में है सब कुछ. திரிமூர்த்தி சித்திரத்துல எல்லாமே இருக்குதுதான். पढ़ने वाला पढ़ाने वाला एम ऑब्जेक्ट सब कुछ है. படிக்கிறவங்க படிக்க வைக்கக்கூடியவங்க லட்சியம் எல்லாமே இருக்குது. तो पढ़ने वाला कौन है? அப்போ படிக்கக்கூடியவங்க யாரா இருக்காங்க? ब्रह्मा. பிரம்மா. पुरुषार्थ करता होगा. புருஷார்த்தம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ब्रह्मा ही सो नारायण बनते हैं. பிரம்மா தான் அவங்க நாராயண் ஆகுறாங்க. क्या बनते हैं? என்ன ஆகுறாங்க? नारायण बनते हैं. நாராயண் ஆகுறாங்க. कौन सा नारायण बनते हैं? எந்த நாராயண் ஆகுறாங்க? ब्रह्मा ही सो नारायण. பிரம்மா தான் சோ நாராயண் ஆகுறாங்க. सो करके किसकी तरफ इशारा किया? அவங்க தான் சொல்லி யார பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க? ब्रह्मा ही सो नारायण बनते हैं. सो करके किसकी तरफ इशारा किया? பிரம்மா தான் நாராயண் ஆகுறாங்க. இப்போ பிரம்மா தான் நாராயண் ஆகுறாங்கன்னு சொல்லி யார பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க? जो आदि ब्रह्मा नहीं आदि नारायण. ஆதி பிரம்மா இல்ல ஆதி நாராயண். जो ब्रह्मा है वो ही सत्युग में जाके नारायण तो बनेंगे.
இப்ப யாரு பிரம்மாவோ அவங்கதான் சத்யுகத்துல போய் நாராயண ஆகுவாங்க. लेकिन कौन से नारायण बनेंगे? ஆனா எந்த நாராயண ஆகுவாங்க? सो नारायण। சோ நாராயண். सो नारायण माने சோ நாராயணன்னா जो नर से डायरेक्ट नारायण बनते हैं। யாரு நர்ஸே டைரக்ட் நாராயண ஆகுறாங்களோ इसलिए विष्णु का चित्र दिया है। அவங்களுக்காக சொன்னாங்க. அதனாலதான் விஷ்ணுவினோட சித்திரத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. सिर्फ नारायण शोभेगा नहीं, வெறும் நாராயணன் சொன்னோம்னா காமிச்சோம்னா அது நல்லா அழகாக இருக்காது. तो एक तरफ कृष्ण का चित्र அப்போ ஒரு சைடு கிருஷ்ணனோட சித்திரம், और दूसरी तरफ शिव जरूर देना है। பிறகு இன்னொரு பக்கம் சிவனை கண்டிப்பாக காமிக்கணும். और त्रिमूर्ति के नीचे लिखत भी जरूर देनी है। பிறகு திரிமூர்த்திக்கு கீழே அந்த எழுத்துகள் கூடயும் கண்டிப்பாக கொடுக்கணும். ये भी लिखना है। இதுவும் எழுதணும். डीटी सावरेंटी आपका जन्म सिद्ध अधिकार है। இதுவும் எழுதணும். டிடி சாவரன்டி உங்களோட பிறப்பு உரிமை ஆயிருக்குது. इसका யாரோடது அப்படின்னா அந்த சத்யுகி தெய்வீ ஸ்வராஜ்யம் இருக்கு இல்லையா, அது உங்களோட பிறப்பு உரிமை. யாரோட பிறப்பு உரிமை இருக்கு? इसका जन्म सिद्ध अधिकार है। யாரோட பிறப்பு உரிமை? नहीं, जिनको हम समझावे पब्लिक वालों को, யாருக்கு நம்ம புரிய வைக்கிறோமோ பப்ளிக் காரங்களுக்கு, उनको ये बताएं அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும். कि डीटी सावरेंटी माने देवी देवता सनातन धर्म டிடி சாவரன்டி அப்படின்னா தேவி தேவதா சனாதன் தர்மம் में जाना அதுல போகிறது, और उस राज्य में जाकर के जन्म लेना, அங்க போகிறது, பிறகு அந்த ராஜ்யத்துல போய் ஜென்மம் எடுத்துக்கிறது. ये आपका जन्म सिद्ध अधिकार है। இது உங்களோட பிறப்பு உரிமை ஆயிருக்குது. जन्म सिद्ध अधिकार मन பிறப்பு உரிமை என்ன? जन्म होता है, ஜென்மம் ஆகுது. कोई बच्चे का बाप से जन्म होता है। இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா இடம் இருந்து ஜென்மம் கிடைக்குது. करोड़पति बाप है கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க அப்பா. और बच्चे ने करोड़पति के घर जन्म लिया, பிறகு குழந்தை அந்த கோடீஸ்வரனோட வீட்டுல போய் ஜென்மம் எடுத்துக்குது. तो जन्म सिद्ध अधिकार उसको क्या मिलेगा? அப்போ பிறப்பு உரிமை அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்கும்? करोड़ रुपया मिलेगा, கோடிக்கணக்கில் ரூபாய் கிடைக்கும். तो जन्म सिद्ध अधिकार साबित हुआ ना। அப்போ பிறப்பு உரிமை என்ற விஷயம் நிரூபண ஆச்சு இல்லையா? तो यहाँ भी बाप है, பிறகு இங்கவும் அப்பா இருக்காங்க. तो बाप आया हुआ है। அதாவது அப்பா இப்ப வந்திருக்காங்க. वो कहते हैं कि बोर्ड पे ये लिख दो। क्या? அவங்க சொல்லிட்டாங்க. என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போர்டு மேல இந்த விஷயத்தை எழுதிடுங்க. என்ன? ये दैवी सावरेंटी डीटी सावरेंटी आपका जन्म सिद्ध अधिकार है। अगर आप ब्रह्मा के पुत्र ब्राह्मण बनेंगे, இந்த டிடி சாவரன்டி இருக்கு இல்லையா, இது உங்களோட பிறப்பு உரிமையா இருக்குது. ஒருவேளை நீங்க பிரம்மாவோட குழந்தை ஆனீங்கன்னா ब्राह्मणत्व धारण करेंगे, பிராமணத்துவத்தை தாரணை பண்ணீங்கன்னா तो ब्रह्मा से जन्म लेने के अनुकूल அதாவது பிரம்மாவோட ரூபத்துல आपको ये पक्का निश्चय दिलाया जाता है பிரம்மாவோட குழந்தை ஆகிற அனுகூலமாக உங்களுக்கு இந்த நிச்சயத்தை பக்கா பண்ண வைக்கப்படுகிறது. कि आप डीटी सावरेंटी में जन्म लेते ही अधिकारी बन गए। என்னன்னா நீங்க இந்த சத்யுகி இந்த டிடி சாவரன்டி இருக்கு இல்லையா, இதுல ஜென்ம எடுத்த உடனேயே உரிமையாளர்கள் ஆயிட்டீங்க. शरीर छोड़ने के बाद नहीं, शरीर விட்டதுக்கு பிறகு இல்ல. जैसे ब्रह्मा ने शरीर छोड़ दिया, எப்படி பிரம்மா शरीर விட்டுட்டாங்க, ऐसे नहीं அப்படி இல்ல. कि जन्म सिद्ध अधिकार तो उनका खत्म हो गया। அவங்களோட பிறப்பு உரிமை கூடயும் முடிஞ்சு போயிடுச்சு. ब्रह्मा को जन्म सिद्ध अधिकार मिला, பிரம்மாக்கு பிறப்பு உரிமை கிடைச்சதா? सरस्वती को मिला, சரஸ்வதிக்கு கிடைச்சதா? नहीं मिला। शरीर ही छूट गया, जन्म ही खत्म हो गया। शरीरமே போயிடுச்சு, ஜென்மமே முடிஞ்சு போயிடுச்சு. लेकिन तुम बच्चे उनको भी समझाओ। ஆனா குழந்தைகளான நீங்க அவங்களுக்கு கூடயும் புரிய வைங்க. लेकिन समझाएगा कौन? ஆனா யாரு புரிய வைப்பாங்க? उसकी बुद्धि में खुद बैठा होगा।
யாரோட புத்தில சுயம் உட்கார்ந்து இருக்குமோ वो दूसरों को भी समझा सकेगा। அவங்க மத்தவங்களுக்கு கூடயும் புரிய வைக்கலாம். तो बुद्धि में ये बैठना चाहिए அப்ப புத்தில இந்த விஷயம் உட்காரணும். कि हमारा जन्म सिद्ध अधिकार है डीटी सॉवरेंटी में जाना। நம்மளோட பிறப்பு உரிமையா இருக்குது டிடி சாவரென்டில போகிறது. देवी देवता सनातन धर्म में जन्म लेना, वो देवी देवता सनातन धर्म में जाना, தேவி தேவதா சனாதன் தர்மத்துக்கு போகிறது, देवी देवता सनातन धर्म की राजाई में पहुंचना தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட ராஜாங்கத்துல போய் சேருறது हमारा जन्म सिद्ध अधिकार है। இது நம்மளோட பிறப்பு உரிமையா இருக்குது. सो भी அதுவும் अभी இப்போ क्या अगले जन्म में सतयुग में नहीं, நெக்ஸ்ட் ஜென்மத்துல சத்யுகத்துல இல்ல, वो भी जन्म सिद्ध अधिकार हमें अभी लेना है। அது கூடயும் பிறப்பு உரிமை நமக்கு இப்போ எடுத்துக்கணும். कल्प के संगम युगे में लेना है। கல்பத்தினோட சங்கம் யுகத்துல எடுத்துக்கணும். पिछला कल्प पूरा हुआ, கடந்த கல்பம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, अगला कल्प आना है நெக்ஸ்ட் கல்பம் வரணும். और उन दोनों कल्प के बीच में जो अभी संगम युग है பிறகு அந்த ரெண்டு கல்பங்களுக்கு நடுவுல இப்ப என்ன சங்கம் யுகம் இருக்குது, उसमें ये जन्म सिद्ध अधिकार राजाई का அதுல இந்த பிறப்பு உரிமை ராஜாங்கத்தினோடது, डीटी सॉवरेंटी का राज्य हमको டிடி சாவரண்டினோடது நமக்கு प्राप्त करना है। அடையணும்னு சொல்றாங்க. क्लियर लिखने बगैर पत्थर बुद्धि मनुष्य समझ नहीं सकते। கிளியராக எழுதாம கல்லு புத்தி மனிதர்களாகல புரிஞ்சுக்க முடியறதில்ல. அச்சா, तो क्लियर लिखा तो लिखी किसी ने, அப்ப யாராவது கிளியராக எழுதிருக்காங்களா? जो लिखत ही नहीं लिखी, எழுதவே இல்ல சரியாக, उनकी बुद्धि में ही नहीं बैठा, அவங்களோட புத்திலயே உட்காரல. तो दूसरों को समझ में कैसे आवेगा? அப்போ மத்தவங்களுக்கு எப்படி புரிய வரும்? बाकी बुद्धि में नहीं बैठा। जब बुद्धि में नहीं बैठेगा எப்போ புத்தில உட்காரறது இல்லையோ तो दूसरे लोग समझेंगे कैसे? அப்போ மத்தவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? तो वो बात अभी बैठ समझाते हैं। அப்போ அந்த விஷயத்த இப்போ உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. पर क्या वाक्य बोला? என்ன வாக்கியத்தை சொன்னாங்க? बाप बैठ बच्चों को समझाते हैं। அப்பா உட்கார்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. जो मुरली बोली गई वो किसके द्वारा बोली गई? இந்த முரளி என்ன சொல்லப்பட்டதோ அது யார் மூலமாக சொல்லப்பட்டது? बाप के रूप के द्वारा बोली गई। அப்பாவோட ரூபத்துல சொல்லப்பட்டதா? हैं? बोली तो सुप्रीम सोल है, लेकिन रूप कौन सा था? சொன்னது சுப்ரீம் சோல் தான், ஆனா ரூபம் என்ன ரூபமா இருக்குது? माँ का रूप था। அம்மாவோட ரூபமா இருக்குது, वो ரூபமா இருந்தது. समझाने का रूप नहीं था, அது புரிய வைக்கிற ரூபமாக இருக்கல, सुनने सुनाने का रूप था। சொல்றது சொல்ல வைக்கிற ரூபமாக இருந்தது. और बाप अभी बैठ करके बच्चों को समझाते हैं। அதாவது அப்பா இப்போ உட்கார்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. ये तुम्हारा जन्म सिद्ध अधिकार है। இவங்க இது உங்களோட பிறப்பு உரிமையா இருக்குது. अगर क्लियर नहीं लिखेंगे तो पत्थर बुद्धि मनुष्य समझेंगे नहीं। ஒருவேளை கிளியராக எழுதலன்னா கல்லு புத்தி மனிதர்களால புரிஞ்சுக்க முடியறதில்ல. और दूसरी बात, பிறகு இன்னொரு விஷயம், सिर्फ ब्रह्मा कुमारी नाम जो पढ़ता है, வெறும் பிரம்மகுமாரி என்ற பேர் என்ன வருதோ, क्या என்ன संस्था का नाम क्या डाला? அந்த நிர்வாகத்தினோட பேரு என்ன எழுதிருக்காங்க? ब्रह्मा कुमारी ईश्वरीय विश्वविद्यालय। பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலय. पहले முன்னாடி सन 67 से पहले की बात बताई, 66 से पहले कि 67க்கு முன்னாடி, அப்படின்னா 66க்கு முன்னாடி இந்த விஷயத்த சொன்னாங்க. ब्रह्मा कुमारी नाम जो पढ़ता है பிரம்மகுமாரி என்ற பேர் என்ன விழுதோ கிடைக்குதோ उसमें प्रजापिता अक्षर जरूर चाहिए। அதுல பிரஜாபிதா என்ற வார்த்தை கண்டிப்பாக தேவை இருக்குது. क्योंकि ब्रह्मा नाम तो बहुतों के है। ஏன்னா பிரம்மா என்ற பேரு நிறைய பேருக்கு இருக்குது. शास्त्रों में कितने नाम गाए हुए हैं? சாஸ்திரத்துல எத்தனை பேரு பாடப்பட்டிருக்குது? ब्रह्मा के रूप में
பிரம்மாவோட ரூபத்துல कहते ब्रह्मा के 5 मुख, சொல்றாங்க பிரம்மாக்கு 5 முகங்கள். पंचानन कहा जाता है. பஞ்சானனன் சொல்லப்பட்டிருக்காங்க. ब्रह्मा के 4 मुख, பிரம்மாக்கு 4 முகங்கள். चतुरानन कहा जाता है. சதுரானனன் சொல்லப்படுகிறாங்க. तो ब्रह्मा नामधारी तो बहुत हो गए ना. அப்போ பிரம்மா என்ற பேர் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க இல்லையா? मुख है तो उन मुख से चरित्र करने वाले भी तो कोई सूरत वाले होंगे ना. இப்போ முகம் இருக்குதுன்னா அந்த முகம் மூலமாக சரித்திர பண்ணக்கூடியவங்க கூட இருப்பாங்க இல்லையா? उनमें प्रजापिता सिर्फ एक ही है. அதுல பிரஜாபிதா வெறும் ஒருத்தர் தான் இருக்காங்க. जो 5 ब्रह्मा कहे जाते हैं उनमें இப்போ 5 பிரம்மாக்கள்னு யாருக்கு சொல்லப்பட்டிருக்காங்களோ அதுல प्रजापिता वो टाइटल धारी सिर्फ एक है. அந்த பிரஜாபிதா என்ற டைட்டில் தாரி வெறும் ஒருத்தர் தான். इसलिए ब्रह्मा कुमारी ईश्वरीय विश्वविद्यालय पता नहीं कौन सा ब्रह्मा कुमारी विद्यालय, कौन से ब्रह्मा की कुमारी. அதனால பிரம்மா குமாரி ஈஸ்வர விஸ்வவித்யாலய அப்படின்னா தெரியாது எந்த பிரம்மா குமாரி விஸ்வவித்யாலய. इसलिए उसमें प्रजापिता शब्द जरूर डालो. அதனாலதான் அதுல பிரஜாபிதா என்ற வார்த்தையை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. 47 से जब हिंदुस्तान पाकिस्तान का बंटवारा हुआ, இப்போ 47 இருந்து எப்போ இந்துஸ்தான் பாகிஸ்தானினோட பார்ட்டிஷன் ஆச்சோ और 300-400 कन्याएं सिंध हैदराबाद से भाग करके कन्याएं माताएं அப்போ 300-400 கன்யா மாதாக்கள் சிந்த் ஹைதராபாத்ல இருந்து ஓடி வந்து बाबा के पास पहुंच गई. பாபா கிட்ட வந்து யாரு சேர்ந்துட்டாங்க. उनको मौका मिल गया भागने का, जो तालों के अंदर बंद पड़ी थी. அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிடுத்து. யாரு இந்த பூட்டுக்குள்ள லாக் ஆக இருந்தாங்க. उस समय के बाद बाबा को फोर्स आया. அந்த நேரத்துக்கு பிறகு பாபாக்கு ஃபோர்ஸ் வந்தது. उमंग उत्साह आया, ஊக்கம் உற்சாகம் வந்தது. हिम्मत बढ़ गई. தைரியம் அதிகமாயிடுச்சு. क्या? क्योंकि शिव शक्तियों का जखीरा बाबा के साथ ஏன்னா சிவ சக்தியினோட கூட்டம் பாபா கூட आ गया. வந்துடுச்சு. उस समय से बाबा के मुख से அந்த நேரத்திலிருந்து பாபாவோட முகம் மூலமாக हिम्मते बच्चे मददे बाप. தைரியத்தை வச்சோன்னா அப்பா உதவி செய்வாங்க. शिव ने आकर के प्रवेश किया சிவன் வந்து பிரவேசம் பண்ணாங்க. और मुरली चलाना शुरू कर दिया. பிறகு முரளிய வாசிக்கிறது ஆரம்பம் பண்ணிட்டாங்க. मुरली तो चली, முரளி வாசிக்கப்பட்டதுதான். लेकिन ब्रह्मा ने अपन को क्या समझ लिया? ஆனா பிரம்மா தன்னை என்ன நினைச்சுக்கிட்டாங்க? क्या समझा? என்ன நினைச்சுக்கிட்டாங்க? कि मैं ही मुखिया हूँ. என்னன்னா நான் தான் ஹெட் ஆயிருக்கேன். इसलिए माउंट आबू में आकर 51-52 में ब्रह्मा कुमारी नाम घोषित कर दिया. அதனாலதான் மவுண்ட் ஆபுல 51, 52, 53 அதுல என்ன ஆயிடுச்சுன்னா பிரம்மா குமாரி என்ற வார்த்தைய என்ன பண்ணிட்டாங்கன்னா மவுண்ட் ஆபுக்கு வந்ததுக்கு அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மவுண்ட் ஆபுக்கு வந்தத நேரத்துல பிரம்மா குமாரிஸ் என்ற விஷயம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. नाम क्या घोषित होना चाहिए? என்ன பேர் அனௌன்ஸ் ஆயிருக்குன்னு प्रजापिता, जो यज्ञ के आदि में बीज बोने वाला पिता था. பிரஜாபிதா யக்னத்தினோட ஆரம்பத்துல யாரு ஞானத்தினோட விதைய விதைக்கக்கூடிய அப்பா இருந்தாங்க. जिसने क्लैरिफिकेशन ब्रह्मा को दिए थे, யாரு கிளாரிபிகேஷன் அவங்க பிரம்மாக்கு கொடுத்திருந்தாங்க. वो भूल गया. அவங்கள மறந்துட்டாங்க. तो बाबा ने ये सुधार किया. அப்போ பாபா அத சேஞ்ச் பண்ணாங்க, அத சரி பண்ணாங்க. कि ब्रह्मा कुमारी विद्यालय ये रंग है. क्या लिखो? பிரம்மா குமாரி வித்யாலய இது ராங்கா இருக்குது. என்னன்னு எழுதணும்? प्रजापिता ब्रह्मा कुमारी अक्षर பிரஜாபிதா பிரம்மா குமாரி என்ற வார்த்தை जरूर चाहिए. கண்டிப்பாக தேவை இருக்குது. ब्रह्मा नाम तो बहुतों का होता है. பிரம்மா என்ற பேரு நிறைய பேருக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. तो प्रजापिता ब्रह्मा कुमारी ईश्वरीय विश्वविद्यालय लिखना है. அப்போ பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய என்ற பேரை எழுதணும்னு சொல்றாங்க. चलो कुमार अक्षर न डाला, சரி குமாரினோட வார்த்தை எழுதல.
तो भी हर्जा नहीं। ஆனாலும் பரவாயில்ல. ब्रह्मा कुमार कुमारी ईश्वरीय विश्वविद्यालय, ब्रह्मा कुमार कुमारी ईश्वरीय विश्वविद्यालय, उसमें कुमार शब्द हटा भी दे அதுல குமார் என்ற வார்த்தை எடுத்துட்டாலும் तो भी कोई हर्जा नहीं। அப்போ ஒன்னும் பரவாயில்ல. क्यों? ஏன்? कुमार शब्द क्यों हटा दे? குமாரின் என்ற வார்த்தை ஏன் எடுத்துடணும்? क्योंकि शिव डायरेक्ट आकर के ज्ञान संसार में नहीं फैलाता। ஏன்னா சிவன் டைரக்ட் வந்து உலகத்துல ஞானத்தை பரவுறதில்ல. शिव अपने को प्रत्यक्ष नहीं करता, जैसे ब्रह्मा बाबा ने अपने को प्रत्यक्ष कर दिया। சிவன் தன்னை பிரத்யக்ஷம் பண்றதில்ல. எப்படி பிரம்மா பாபா தன்னை பிரத்யக்ஷம் பண்ணிட்டாங்க. संस्था का नाम क्या रख दिया? நிர்வாகத்தினோட பேரு என்னன்னு வச்சுட்டாங்க? ब्रह्मा कुमारी विद्यालय। பிரம்மா குமாரி வித்யாலய். ऐसे शिव अपने को प्रत्यक्ष नहीं करता। அதே மாதிரி சிவன் தன்னை அவங்க பிரத்யக்ஷம் பண்ணிக்கிறது இல்ல. किसको प्रत्यक्ष करता है? யார பிரத்யக்ஷம் பண்றாங்க? शिव शक्तियों को पहले प्रत्यक्ष करता है। சிவ சக்திகளை ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷம் செய்யறாங்க. इसलिए அதனால ब्रह्मा कुमारी माना शिव की शक्ति, பிரம்மா குமாரி அப்படின்னா சிவனோட சக்தி. वैसे भी भारतीय परंपरा में அப்படி பார்த்தோம்னாலும் பாரதிய பரம்பரையில ज्ञान की देवी कौन मानी जाती है? ஞானத்தினோட தேவின்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறாங்க, ஏத்துக்கப்படுகிறாங்க? सरस्वती। और சரஸ்வதி. सरस्वती किसकी पुत्री थी? பிறகு சரஸ்வதி யாரோட பெண் குழந்தையாக இருந்தாங்க? யாரு பொண்ணு? ब्रह्मा की बेटी थी। பிரம்மாவோட பொண்ணு. तो उस हिसाब से भी பிரம்மாவோட பொண்ணாக இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு கணக்குல ब्रह्मा कुमारी शब्द डालना अच्छा है। பிரம்மா குமாரி என்ற வார்த்தை போடுறது ब्रह्मा कुमार कुमारी ये ठीक नहीं, कुमार शब्द भले हटा। பிரம்மா குமார் குமாரி இந்த வார்த்தை கரெக்ட் இல்ல. குமார் என்ற வார்த்தை எடுத்துடுங்க. उनके नीचे फिर लिखो அதுக்கு கீழே எழுதுங்க गॉड फादरली वर्ल्ड यूनिवर्सिटी। காட் ஃபாதர்லி வேர்ல்ட் யூனிவர்சிட்டி. बहुत बच्चे डरते हैं। நிறைய குழந்தைகள் பயப்படுறாங்க. कि यूनिवर्सिटी नाम लिखने से कहीं யூனிவர்சிட்டி என்ற பேரு எழுதுறதுனால गवर्नमेंट हमको जेल में न डाल दे। கவர்மெண்ட் நம்மள ஜெயில போடக்கூடாது. इसमें डरने की तो बात ही नहीं है। இதுல பயப்படுற விஷயமே இல்ல. क्या? என்ன? सच्चाई को प्रत्यक्ष करने में डरने की बात உண்மைய பிரத்யக்ஷ பண்றதுல பயப்படுற விஷயம் नहीं है। இல்ல. बड़े बड़े आदमी गांधी नेहरू பெரிய பெரிய ஆள்கள் காந்தி நெஹரு आदि जैसे जैसे जेल में पड़े हैं ना, இவங்க எல்லாருமே ஜெயில கிடைக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஜெயில இருக்கிறாங்க இல்லையா? बड़े आदमी कैसे बन गए? பெரிய ஆள்கள் எப்படி ஆயிட்டாங்க? अगर डरते रहे होते, ஒருவேளை பயந்துட்டே இருந்திருந்தா, जेल में जाने से डरते रहे ஜெயில போகிறதுல ஒருவேளை பயப்பட்டுட்டு இருந்திருந்தா, तो फिर क्या बड़े आदमी बनते? அப்ப என்ன பெரிய ஆள்கள் ஆயிருப்பாங்களா என்ன? तो इसमें डरने की कोई बात नहीं है। அதனால இதுல பயப்படுற விஷயம் இல்ல. सन्यासी गुरु लोग भी अभी तक जेल में पड़े हैं। சன்னியாசி குருக்கள் கூட இப்ப வரைக்கும் ஜெயில இருக்காங்க. ऐसे नहीं அப்படி இல்ல कि जेल के डर में रहने से कोई बड़ा आदमी बन जाएगा। இப்போ ஜெயிலினோட பயத்துல இருக்கிறதுனால யாராவது பெரிய ஆள் ஆயிடுவாங்க. बाप कब ऐसा नाम नहीं करेंगे, அப்பா எப்பவுமே இப்படிப்பட்ட பேரை சொல்ல ऐसा மாட்டாங்க. काम नहीं करेंगे। அதாவது பாபா சொல்றாங்க அப்பா எப்பவுமே இப்படிப்பட்ட வேலைய செய்ய மாட்டாங்க. जो बच्चे जेल में जाए, குழந்தைகள் ஜெயில போகிற போல அப்பா செய்ய மாட்டாங்க. क्या? என்ன? बाप के लिए तो शास्त्रों में गायन है। அப்பாக்காக சாஸ்திரத்துல மகிமை இருக்குது. क्या गायन है? என்ன மகிமை இருக்கு?
जेल में जाने का बाप का तो गयन है। ஜெயில போகிறதுக்காக அப்பாவோட மகிமை இருக்குது. क्या गयन है? என்ன மகிமை இருக்கு? அரே अरे भक्ति मार्ग में तो राम और कृष्ण को भगवान कह दिया है। அரே பக்தி மார்க்கத்துல ராமர் பிறகு கிருஷ்ணரை பகவானன் சொல்லிட்டாங்க. रामकृष्ण भगवान थे या शिव भगवान थे? ராமகிருஷ்ணர் பகவானாக இருந்தாங்களா இல்லன்னா சிவ் பகவானாக இருந்தாங்களா? भगवान का पाठ किसने बजाया? பகவானோட பாட்டு யாரு வாசிச்சாங்க? राम के द्वारा शिव ने पाठ बजाया, कृष्ण ராமர் மூலமாக சிவன் பாட் பண்ணாங்க. के द्वारा கிருஷ்ணர் மூலமாக शिव ने पाठ बजाया சிவன் செஞ்சாங்க பாட்டு. और शिव को कहाँ डाल दिया? பிறகு சிவனை எங்க போட்டுட்டாங்க? जेल में डाल दिया। ஜெயில போட்டுட்டாங்க. है शिव की बात, இது சிவனோட விஷயம்தான் இருக்குது. लेकिन नाम डाल दिया ஆனா பேரு कृष्ण का। கிருஷ்ணனோட பேரை போட்டுட்டாங்க. तो बाप कहते हैं அதாவது அப்பா சொல்றாங்க அதுக்காக मैं भले जेल में जाऊं, நான் பல ஜெயிலுக்கு போனாலும் मैं जाता भी हूँ, நான் போகவும் செய்றேன். लेकिन तुम बच्चों को जेल में ஆனா குழந்தைகளான உங்களை ஜெயிலுக்கு नहीं जाने देंगे। போக விட மாட்டேன். बाप कब ऐसा काम नहीं करेंगे जो बच्चे जेल में जाएं? அப்பா எப்பவுமே இப்படிப்பட்ட வேலைய செய்ய மாட்டாங்க. குழந்தைகள் ஜெயில போகிற போல பண்ண तुम लिख மாட்டாங்க. सकते हो நீங்க எழுதலாம் गॉड फादरली यूनिवर्सिटी, காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி. आगे सिर्फ गॉडली लिखते थे, முன்னாடி வெறும் காட்லின்னு எழுதிட்டு இருந்தீங்க. परंतु नहीं, ஆனா இல்ல, गॉड फादरली डालना है, காட் ஃபாதர்லி என்ற வார்த்தைய போடணும். क्योंकि तुमको गॉड फादर पढ़ाते हैं। ஏன்னா உங்களுக்கு காட் ஃபாதர் படிக்க வைக்கிறாங்க. अब ऐसा अच्छा ब्लॉक सब तो नहीं बनवा सके। இப்போ இப்படிப்பட்ட நல்ல பிளாக் எல்லாரால கூட ஒண்ணு ரெடி பண்ண முடியறதில்ல. बॉम्बे वालों को डायरेक्शन देते हैं ब्लॉक बनवाने का, பாம்பேக்காரங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கப்படுகிறது, பிளாக்க ரெடி பண்ணுங்க. क्या என்ன इसको डायरेक्शन देते हैं? யாருக்கு டைரக்ஷன் கொடுக்கறாங்க? क्यों बॉम्बे वालों को? क्यों? ஏன் பாம்பேக்காரங்களுக்கு? ஏன் बम्बई वही तापमान बॉम्बे वालों को डायरेक्शन इसलिए देते हैं பாம்பேக்காரங்களுக்கு ஏன் டைரக்ஷனை கொடுக்கறாங்கன்னா कि रिसर्च करने वाली बुद्धि ரிசர்ச் பண்ற புத்தி, ஆராய்ச்சி பண்ற புத்தி बॉम्बे वालों की बहुत है। பாம்பேக்காரங்களது அதிகம் இருக்கு. बॉम्बे नाम क्यों पड़ा? பாம்பே என்ற பேர் ஏன் வந்தது? जरूर ज्ञान के बम्ब கண்டிப்பாக ஞானத்தினோட பாம்பு उड़े होंगे, வெடிச்சிருப்பாங்க. इसलिए बॉम्बे को कहा அதனாலதான் பாம்பேக்காக சொன்னாங்க विनाशकारी, வினாஷ்காரி. और दिल्ली को कहा பிறகு தில்லிக்காக சொன்னாங்க स्थापनाकारी। ஸ்தாபனக்காரி. दुनिया में जो बम्ब बनाए हैं स्थूल बम्ब, உலகத்துல என்ன பாம்பை ரெடி பண்ணிருக்காங்களோ ஸ்தூல பாம்பு, वो स्थूल रिसर्च करने वाले होते हैं। அந்த ஸ்தூல ரிசர்ச் செய்யக்கூடியவங்க, ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்களா? वो बड़े बड़े बम बनाते हैं, அவங்க பெரிய பெரிய பாம்பை ரெடி பண்றாங்க, रिसर्च करते हैं ना। ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா? तो उन्होंने जो बड़े बड़े बम बनाए हैं இப்ப அவங்க என்ன பெரிய பெரிய பாம்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க? वो तो दुनिया के विनाश के लिए बनाए, அது உலகத்தினோட விநாசத்துக்காக ரெடி பண்ணிருக்காங்க. और तुम जो बम बनाते हो किस लिए बनाते हो? பிறகு நீங்க என்ன பாம்ஸ் ரெடி பண்றீங்களோ அது எதுக்காக பண்றீங்க? कि नई दुनिया की स्थापना हो, कंस्ट्रक्शन हो। புது உலகத்தினோட ஸ்தாபனை ஆகணும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகணும். तो बाप बॉम्बे वालों को डायरेक्शन देते हैं, कोई कोई के ब्लॉक तो ऐसे बने हुए हैं। அப்போ அப்பா பாம்பேக்காரங்களுக்கு டைரக்ஷனை கொடுக்கறாங்க. சில பேருது இப்படிப்பட்ட பிளாக் ரெடி ஆயிருக்குது. कोई फिर अर्थ नहीं समझ सकते, ஒரு சிலரு அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியறதில்ல. पत्थर बुद्धियों को
क्लियर करके समझाना होता है। கல்லு புத்திக்காரங்களுக்கு கிளியராக புரிய வைக்க வேண்டியதாக இருக்கும். पारस बुद्धि बनाने वाला एक ही बाप है। தங்கமான புத்தி ஆக்கக்கூடியவங்க ஒரு அப்பா தான். मनुष्य मनुष्य को पारस बुद्धि नहीं बना सकता। மனிதன் மனிதனை தங்கமான புத்தியாக ஆக்க முடியாது. क्या என்ன इसकी तरफ इशारा दिया யார பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க? है? नहीं तो बुद्धि कहाँ फंस जाती है? இல்லன்னா புத்தி எங்க போய் மாட்டிக்குது? जैसे बीके वालों की बुद्धि कहाँ फंस गई? எப்படி பிகே காரங்களோட புத்தி எங்க போய் மாட்டிக்குச்சு? ब्रह्मा में फंस गई। பிரம்மால போய் மாட்டிக்குது. तो मनुष्य हुआ ना। மாட்டிச்சேதோ பாபாஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மனிதன் ஆனாங்க இல்லையா? ऐसे ही अगर पीबीके वालों की बुद्धि அதே மாதிரி राम में फंस जाए பிபிகே காரங்களோட புத்தி ராமருக்குள்ள ஒருவேளை மாட்டிச்சுன்னா तो राम मनुष्य है அப்போ ராமர் மனிதனா या भगवान है? இல்லன்னா பகவானா? मनुष्य है। மனிதனா இருக்காங்க. अगर रामकृष्ण जैसे मनुष्यों ने ஒருவேளை ராமகிருஷ்ண போல மனிதர்கள் बुद्धि को पारस बुद्धि बनाया होता புத்திய தங்கமான புத்தியாக ஆக்கியிருந்தா तो 63 जन्म में पहले ही बना लिया होता। அப்போ 63 ஜென்மங்கள்ல முன்னாடியே அவங்க பண்ணிருப்பாங்க. 63 जन्म में वो आत्माएं पार्ट बजाती है नहीं बजाती है? 63 ஜென்மங்கள்ல அந்த ஆத்மாக்கள் பாட்டு செய்யறாங்களா இல்லன்னா இல்லையா? बजाती तो है, பாட்டு செய்யதா செய்யறாங்க. लेकिन उन्होंने पारस बुद्धि किसी को बना ही नहीं पाया, खुद भी पारस बुद्धि बनते गए। ஆனா அவங்க யார கூடயும் இந்த தங்கமான புத்தி ஆக்க முடியல. சுயம் கூடயும் और दूसरों को भी पारस बुद्धि बनाना, तो ये उनका काम नहीं है। சுயமினோட புத்தியும் தங்கமான புத்தி ஆக்குறது, பிறகு மத்தவங்களோட புத்தி கூடயும் தங்கமாக ஆக்குற வேலை அவங்களது இல்ல. विश्व को पारसनाथ, विश्व को पारसनाथ ही உலகத்தை பாரஸ்நாத் बनावेंगे। இப்படிதான் ஆக்குவாங்க. इस समय एक भी पावन नहीं है। இந்த நேரத்துல ஒருத்தரு பாவனை இல்ல. मनुष्य सृष्टि बदल जैसे कि जानवर मिसल बन पड़ी। மனித சிருஷ்டி மாறி எப்படின்னா விலங்கு போல ஆயிடுச்சு. परंतु मनुष्य अपन को जानवर मिसल समझते थोड़े ही है। ஆனா மனிதர்கள் தன்னை எப்படின்னா இந்த விலங்குகள் போல நினைச்சுக்கிறாங்களா என்ன? விலங்குகளா இருக்கிறோம் நினைச்சுக்கிறாங்களா என்ன? ये क्यों कौन है? இப்படியே சொன்னாங்க. मनुष्य बदल करके क्या बन गए? மனிதர்கள் மாறி என்ன ஆயிட்டாங்க? जानवर बन गए। விலங்குகள் ஆயிட்டாங்க. परंतु अपन को ஆனா தன்னை जानवर समझते नहीं है, விலங்குகளன் புரிஞ்சுக்கிறது இல்ல. इसलिए यादगार क्या बनाया हुआ? அதனாலதான் நினைவார்த்தத்துக்காக என்ன உருவாக்கி இருக்காங்க? अरे அரே अपनी यादगार ही भूल गए। தன்னோட நினைவார்த்தத்தையே மறந்துட்டீங்களா? अपनी यादगार तो याद आनी चाहिए। தன்னோட நினைவார்த்தம் ஞாபகம் வரணும். अरे पशु कहो जानवर कहो, बात तो एक ही है। அரே விலங்குன்னு சொல்லுங்க பசுன்னு சொல்லுங்க, ஒரே விஷயம்தான் இருக்குது. कौन सी यादगार बनी? என்ன நினைவார்த்தமா இருக்குது? पशुपतिनाथ। பசுபதிநாத். यादगार तो बनाते हैं, அந்த நினைவார்த்தத்தை ரெடி பண்றாங்க தான். परंतु अपन को जानवर समझते नहीं। இப்போ நினைவார்த்தத்தை ரெடி பண்றாங்க, ஆனா தன்னை விலங்குன்னு நினைச்சுக்கிறது இல்ல. एक दो में लड़ते हैं तो गालियां ही गालियां देते रहते हैं। ஒருத்தர் இன்னொருத்தர் கூட எப்ப சண்டை போட்டுக்கிறாங்களோ அப்ப என்ன செய்யறாங்கன்னா வெறும் திட்டுறாங்க. भू भू करते रहते। திட்டிட்டு இருப்பாங்க. 23 अगस्त 1967 की वाणी का दूसरा पेज। समझते नहीं है, புரிஞ்சுக்கிறது இல்ல,
ये गाली याद देना तो आसुरी मनुष्यों का पहला धर्म है। இந்த திட்டு எல்லாம் திட்டுறது இது ஆசுரி மனிதர்களோட ஃபர்ஸ்ட் வேலை இருக்கு. जो गाली देते हैं யாரு திட்டுறாங்களோ और दूसरों की दी हुई गाली स्वीकार कर लेते हैं, இப்போ மத்தவங்க என்ன திட்டு இருக்காங்களோ அத யாரு ஏத்துக்கிறாங்க, लड़ने लग पड़ते हैं। யுத்தம் செய்யறதுக்காக ஆரம்பம் செஞ்சிடுறாங்க. उन्हें गाली दी और जिसको गाली दी गई वो இப்ப யாருக்கோ திட்டினாங்க, இப்ப யாருக்கு திட்டினாங்களோ அவங்க क्या करे, என்ன செய்யணும், लड़ना शुरू कर दिया। அவங்க சண்டை போடுறதுக்காக ஆரம்பம் பண்ணிட்டாங்க. तो इसका मतलब क्या हुआ, அப்போ அதுக்கு அர்த்தம் என்னாச்சு, गाली देने वाला तो जानवर जैसा है ही, இப்ப யாரு திட்டுறாங்களோ அவங்க விலங்கு போலதான். लेकिन गाली को जिसने स्वीकार कर लिया वो भी ஆனா யாரு அந்த திட்ட ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க கூடயும் जानवर बन गया। அவங்க கூடயும் விலங்காயிட்டாங்க. अरे कोई गाली देता है அரே இப்ப யாரோ திட்டினாங்கன்னா तो गाली चिपक जाती है क्या, அப்ப என்ன அந்த திட்டு வந்து ஒட்டிக்குதா, चिपक तो नहीं जाती। ஒண்ணு ஒட்டிக்கிறது இல்ல. चाहे तो हम सुने, न चाहे तो न सुने। एक நமக்கு இஷ்டம் இருந்தா கேட்கலாம், இஷ்டம் இல்லாம இருந்ததுன்னா कान से सुने, दूसरे कान से निकाल ले। ஒரு காதால கேட்கணும், இன்னொரு காதால விட்டுடணும். बाबा तो हमको सिखाते हियर नो इविल, பாபா நமக்கு கத்து கொடுக்கறாங்க, கெட்ட வார்த்தைகளை கேட்காதீங்க, टाक नो इविल, கெட்ட பேச்சுகளை பேசாதீங்க, न गाली दो திட்டவும் திட்டாதீங்க, और न गाली को सुनो, न धारण करो। பிறகு அந்த திட்டுகளை கேட்கவும் கேட்காதீங்க, அது தாரணவும் செஞ்சுக்காதீங்க. तो गाली देना ये आसुरी मनुष्यों का पहला धर्म है। அதனால என்ன திட்டுறாங்களோ இது ஆசுரி மனிதர்களினோட ஃபர்ஸ்ட் வேலை இருக்குது. गाली देना भी இப்ப யாரு திட்டுறாங்களோ और कोई की दी हुई गाली से प्रभावित होना, இப்போ ஒருத்தர் திட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு அடிமை ஆகிறது கூடயும் ये भी आसुरी मनुष्यों का धर्म है। இது கூடயும் ஆசுரி மனிதர்களோட தர்மமா இருக்குது. कोई ने गाली दी हम प्रभावित हो गए, இப்ப யாரோ திட்டினாங்க, பிறகு நாங்க அடிமையாயிட்டோம். इसका मतलब हुआ हम आत्मिक स्थिति में இதுக்கு அர்த்தமா இருக்குது நம்ம ஆத்மிக ஸ்திதியில नहीं, இல்ல, देह भान में आ जाते हैं। தேகாபிமானத்துல வந்துடுறோம். तो दूसरों की गाली हमारे ऊपर असर அப்போ மத்தவங்களோட நிந்தனை நம்ம மேல பிரபாவம் कर जाती है। அது ஏற்பட்டுடுது. कोई हमको गाली दे இப்ப யாராவது நம்மள திட்டுறாங்க, या कोई हमारी ग्लानी करे இப்ப யாராவது நமக்கு நிந்தனை பண்றாங்க, तो हमें प्रभावित होना चाहिए। அப்ப என்ன நம்ம என்ன அதுக்கு அடிமை ஆகணுமா கேக்குறாங்க. नहीं होना चाहिए। ஆகக்கூடாது. अगर कोई की ग्लानी से हम प्रभावित हो जाते हैं, இப்ப நாம மத்தவங்களோட நிந்தனை செய்யறாங்க நம்மளோடது, அதுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னா, गाली से प्रभावित हो जाते हैं, तो इससे साबित होता है இப்போ நிந்தனை பண்ணாங்க அதுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னா இதனால நிரூபணம் ஆகுது कि हम भी कौन से धर्म के हैं। இப்ப நாம கூடயும் எந்த தர்மத்தினர்களா இருக்கிறோம், दैवी धर्म के हैं தெய்வீகமான தர்மத்தினர்களா या आसुरी धर्म के हैं। இல்லன்னா ஆசுரி தர்மத்தினர்களா, आसुरी धर्म। ஆசுரி தர்மத்தினர்களா இருக்கிறோம். बाप कहते हैं पहले पहले तो मुझे गाली देते, அப்பா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன திட்டுறாங்க, क्या என்ன सबसे जास्ती गाली कौन खाता है, எல்லாத்தை விட அதிகம் யாரு திட்ட வாங்குறாங்க, शिव बाबा। சிவ பாபா. उसके बाद दूसरे नंबर में गाली அதுக்கு நெக்ஸ்ட் ரெண்டாவது நம்பர்ல திட்டு ये ब्रह्मा खाता है, இந்த பிரம்மா வாங்குறாங்க. फिर नंबर बार तुम बच्चे गाली खाते हो। மற்றபடி நம்பர்வார் குழந்தைகளான நீங்க திட்ட வாங்குறீங்க. बाप कलंकीदार है, அப்பா கலங்கிதரா இருக்காங்கன்னா तो कलंकीधर के बच्चे भी அப்போ கலங்கிதரனோட குழந்தைகள் கூடயும், கலங்கிதரனா இப்போ திட்டுகளை தாரண பண்ணிக்க கூடியவர், नंबरवार कलंक धारण करने वाले बनते हैं। அப்போ குழந்தைகள் கூடயும் நம்பர்வார் அந்த திட்டுகளை தாரண பண்ணக்கூடியவங்களாக ஆகுறீங்க. इसमें तो खुश होना चाहिए अंदर अंदर।
இதுல சந்தோஷப்படணும் உள்ளுக்குள்ளேயே. क्या என்ன क्या खुश होना चाहिए என்ன குஷியாகணும்? कि हमारे बाप की और हमारी प्रत्यक्षता हो रही है. நம்மளோட அப்பா பிறகு நம்மளோடது பிரத்யக்ஷதா ஆயிட்டு இருக்குது. हमारे पूर्व जन्म के हिसाब किताब நம்மளோடது கடந்த ஜென்மத்தினோட கணக்கு வழக்கு पूरे चुकतू हो रहे हैं. அது முழுமையாக அது கிளியர் ஆயிட்டு இருக்குது. तो पहले पहले तो मुझे गाली देते, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன திட்டுறாங்க? कच्छ मच्छ अवतार. फिर अवतार किसको कहा जाता है वो भी समझते नहीं है. மீனினோட அவதாரம் முதலைனோட அவதாரம்னு சொல்லி பிறகு அவதாரம்னு யாருக்கு சொல்றாங்க இது கூட யாருக்குமே தெரியாது. अवतार माने क्या? அவதாரம்னா என்ன இருக்குது? अवतार माने ऊपर से नीचे आना. அவதாரம்னா மேலிருந்து கீழே வருதுன்னு சொல்றாங்க. ऊपर से नीचे आना माना மேலிருந்து கீழே வருதுன்னா ऊंची स्टेज से உயர்ந்த ஸ்டேஜ்ல இருந்து नीची स्टेज में आना. தாழ்ந்த ஸ்டேஜுக்கு வருது. अवतार तो एक ही होता है. அவதாரம் ஒரே அவதாரம் தான் இருக்கும். वो भी அதுவும் लौकिक रीति शरीर में प्रवेश करके विश्व को स्वर्ग बनाते हैं. ऐसे नहीं कि लौकिक रीति जैसे आत्मा प्रवेश करती है गर्भ இப்ப அது கூடயும் அலௌகிக ரூபத்துல பிரவேசம் பண்ணி உலகத்துக்கு से जन्म लेती है. உலகத்துக்கு அப்படி வராங்க. அலௌகிக ரூபத்துல ஜென்மம் எடுத்து உலகத்தினோட ராஜாங்கத்தை கொடுக்கறாங்க. அப்படி இல்ல லௌகிக ரூபத்துல ஜென்மம் எடுத்துக்கிட்டு வராங்க என்ற விஷயம் இல்ல. ऐसे दुनिया को स्वर्ग बनाते हैं. உலகத்தை ஸ்வர்கமாக ஆக்குறாங்க என்ற விஷயம் வந்திருக்குது. அப்படி இல்ல லௌகிக ரூபத்துல ஜென்மம் எடுத்து உலகத்தை ஸ்வர்கமாக ஆக்குறாங்க என்ற விஷயம் இல்ல. जैसे शास्त्रों में लिख दिया है எப்படி சாஸ்திரத்துல எழுதி இருக்காங்க. कृष्ण का जन्म हुआ, கிருஷ்ணனோட ஜென்மமாச்சு, राम का जन्म हुआ, ராமனோட ஜென்மமாச்சு, गर्भ से जन्म दिखाई दिया है. கர்ப்ப மூலமாக ஜென்மம் காமிச்சிருக்காங்க. अब ऐसा तो होता नहीं. இப்போ இப்படி ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. मैं तो प्रवेश करता हूँ. நான் பிரவேசம் செய்றேன். प्रवेश करके दुनिया को स्वर्ग बनाता हूँ. பிரவேசம் பண்ணி உலகத்தை ஸ்வர்கமாக ஆக்குறேன். और आत्मा तो अपना अपना शरीर लेती है. மத்த ஆத்மாக்கள் அவங்க சரீரத்தை எடுத்துக்கிறாங்க. इनका अपना शरीर नहीं है. இவங்களது தன்னதே இருக்கக்கூடிய சரீரம் இல்ல. परंतु ज्ञान का सागर है. ஆனா ஞான கடலா இருக்காரு. तो ज्ञान कैसे देंगे? அப்போ ஞானத்தை எப்படி கொடுப்பாங்க? ज्ञान देने के लिए तो मुख चाहिए ना. ஞானத்தை கொடுக்கறதுக்காக முகம் வேணும் இல்லையா? मुख के लिए फिर शरीर चाहिए. முகத்துக்காக பிறகு சரீரம் தேவை இருக்குது. इन बातों को तुम्हारे सिवाय कोई नहीं जानती. இந்த விஷயங்களை உங்களை தவிர வேற யாரால கூடயும் புரிஞ்சுக்க முடியறதில்ல. जो कुछ इस ब्राह्मण कुल के हैं ஏதெல்லாம் இந்த பிராமண குலத்துல இருக்காங்களோ वो समझते हैं. யாரெல்லாம் இந்த பிராமண குலத்தினர்களோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. और अच्छा अच्छा भी कहते हैं. பிறகு நல்லதுன்னு கூடயும் சொல்றாங்க. நல்லா இருக்குன்னு கூடயும் சொல்றாங்க. परंतु फिर मुसीबत है गृहस्थ व्यवहार में रहे पवित्र बन. ஆனா என்ன கஷ்டமான விஷயம் என்ன, இல்லற மார்க்கத்துல இருந்து தூய்மையாகி ये बड़ा बहादुरी का काम करके दिखावे. இது மிக பெரிய क्या தைரியமான வேலைய பண்ணி காமிக்கணும். सबसे बड़ी मुसीबत क्या बताई? எல்லாத்தை விட பெரிய கஷ்டமான விஷயம் என்ன சொன்னாங்க? सबसे बड़ी बहादुरी का काम क्या दिखाया? எல்லாத்தை விட தைரியமான இல்ல சக்திசாலியான விஷயத்தை என்ன காமிச்சிருக்காங்க? महावीर किसको कहा जाए? மகாவீரன் யாருக்கு சொல்லப்படும்? महावीर वो है, மகாவீர் யாருன்னா बहादुरी का काम करने वाले वो है தைரியமான வேலை செய்யக்கூடியவங்கன்னா யாருக்கு சொல்வாங்கன்னா जो गर्भस्थ की कीचड़ में रहते हुए भी யாரு இல்லர் மார்க்கத்தினோட சேர்ல இருந்தாலும் फिर क्या बन के दिखावे? பிறகு என்ன ஆகி காமிக்கிறது? पवित्र बन करके दिखावे. பவித்திரமாக இருந்து காமிக்கிறது. महावीर कहते हैं ना
மகாவீரன் சொல்றாங்க இல்லையா, महावीर अर्थात ऐसी वीरता करके दिखावे। மகாவீர் அப்படின்னா அப்படிப்பட்ட தைரியமான வேலைய பண்ணி காமிக்கிறது. तो ये भी वीरता है। அப்போ இது கூடயும் தைரியமான விஷயமா இருக்குது. बाहर की लौकिक दुनिया में वीरता किसे कहते हैं? இப்போ வெளி உலகத்துல வீரத்தா அப்படின்னா அந்த தைரியமான வேலைய பண்ணி பெரிய வேலை பண்ணி காமிக்கிறது எதுக்குன்னு சொல்லுவாங்க? युद्ध भूमि में வீரமான வேலைன்னு எதுக்கு சொல்லுவாங்க? இப்போ யுத்த பூமியில विजयी होकर के आते हैं, வெற்றி ஆகி வராங்க. तो क्या कहते हैं? அப்ப அவங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? विजयी, வெற்றி, वीर। வீர், चलो வீரன்னு சொல்லுவாங்க. विजयी होकर वापस न भी आए, शरीर छोड़ जाए, சரி, வெற்றி அடைஞ்சு திரும்பி வரல, சரீரத்தை விட்டுட்டாங்க, और बड़ी बहादुरी से लड़ाई लड़े, பிறகு ரொம்ப தைரியமாக வீரமாக யுத்தத்தை செஞ்சாங்க, तो भी उनको परमवीर चक्र का टाइटल दे दिया जाता है। ஆனாலும் அவங்களுக்கு பரம் வீரன் என்ற அந்த சக்கரத்தினோட டைட்டில கொடுத்துடுறாங்க. यहाँ कोई स्थूल युद्ध की बात नहीं है। இங்க ஸ்தூல யுத்தத்தினோட விஷயம் இல்ல. यहाँ कौन सा युद्ध है? இங்க எந்த யுத்தமா இருக்குது? यहाँ तो विकारों का सूक्ष्म युद्ध है। இங்க விகாரத்தினோட நுணுக்கமான யுத்தமா இருக்குது. तो ये भी वीरता है। அப்போ இது கூடயும் வீரமான தன்மையா இருக்குது. जो काम सन्यासी नहीं कर सके, எந்த வேலைய சன்னியாசி ஆக முடியல, சன்னியாசி ஆல முடியல, वो काम तुम कर सकते हो। அந்த வேலைய நீங்க பண்ணலாம். सन्यासी जन्म जन्मांतर क्या करते रहे? சன்னியாசிகள் ஜென்ம ஜென்மாந்தர என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? कायरता दिखाते रहे, கோழைத்தன்மைய காமிச்சிட்டு இருந்தாங்க. खुद अपन को निर्विकारी नहीं बना सके, சுயம் தன்னை நிர்விகாரியாக ஆக்கிக்க முடியல, अपनी कर्मेंद्रियों के ऊपर कंट्रोल नहीं कर सके, தன்னோட கர்மேந்திரியங்கள் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. और क्या कह के भागे? பிறகு என்னன்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க. नारी नरक का द्वार है, स्त्री सर्पिणी है, நாரி நரகத்துக்கு வழியா இருக்காங்க, பெண்ணு பாம்பா இருக்காங்க, दूसरों के ऊपर थोप दिया மத்தவங்கள மேல போட்டுட்டாங்க. और खुद जंगल में भाग गए। பிறகு சுயம் காட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. तो ये कायरता करने वाले हुए, அப்போ இது கொலையான தன்மை அந்த விஷயத்த பண்றதாச்சா, या इनको वीर कहे? இல்லன்னா இவங்களுக்கு வீரனன் சொல்ற விஷயமா? ये तो कायरता हुई। இது கொலையான தன்மை ஆயிடுச்சு. तो जो काम सन्यासी नहीं कर सके वो तुम कर सकते हो। அப்போ எந்த வேலை சன்னியாசிகளால ஆகுறது இல்லையோ அது நீங்க பண்ணி காமிக்கலான்னு சொல்றாங்க. क्यों? ஏன்? क्योंकि सन्यासियों की पढ़ाई तो शास्त्रों की है। ஏன்னா சன்னியாசிகளோட படிப்பு சாஸ்திரங்களினோடதா இருக்குது. शास्त्र बनाए हैं मनुष्यों ने, சாஸ்திரங்கள் மனிதர்கள் தயார் பண்ணிருக்காங்க. उनके गुरु सन्यासी, அவங்களோட குரு சன்னியாசி. सन्यासियों के गुरु कौन हुए? சன்னியாசிகளோட குரு யாரானாங்க? शास्त्र बनाने वाले मनुष्य हुए। சாஸ்திரத்தை ரெடி பண்ணக்கூடிய மனிதர்கள் ஆனாங்க. और तुमको पढ़ाई पढ़ाने वाला कौन है? பிறகு உங்களுக்கு படிக்க வைக்க கூடியவங்க யாரா இருக்காங்க? तुमको पढ़ाई पढ़ाने वाला तो स्वयं परम पिता परमात्मा है। உங்களுக்கு படிக்க வைக்க கூடியவங்க சுயம் பரம்பிதா பரமாத்மா இருக்காங்க. अर्जुन को किसने पढ़ाई पढ़ाई? அர்ஜுனனுக்கு யாரு படிக்க வச்சாங்க? भगवान ने पढ़ाई पढ़ाई। பகவான் படிக்க வச்சாங்க. और भीष्म पितामह? பிறகு பீஷ்ம பிதாமகா. भीष्म पितामह ने भगवान की पढ़ाई हुई पढ़ाई नहीं पढ़ी। பீஷ்ம பிதாமகா பகவான் மூலமாக படிக்க வச்சிருக்கிற படிப்ப படிக்கல. इसका साथ दिया। யாருக்கு உதவி செஞ்சாங்க? कौरवों का साथ दिया। கௌரவர்களுக்கு உதவி பண்ணாங்க. तो जो काम सन्यासी नहीं कर सके वो तुम कर सकते हो। அப்போ எந்த வேலை சன்னியாசிகள் செய்ய முடியலையோ அது நீங்க செய்யலாம். श्रीमत देते हैं। அப்பா ஸ்ரீமத்தை கொடுக்கறாங்க. तुम ऐसे गृहस्थ व्यवहार में पवित्र रह सकते हो। நீங்க இப்படி இல்லற மார்க்கத்துல இருந்தா கூடயும் தூய்மையாக இருக்கலாம். कमल फूल समान। தாமிரப்பூ போல
जब ऐसे पवित्र बनेंगे எப்போ இப்படி பவித்திரம் ஆகுவீங்களோ तब ही तुम ऊंचे पद पावेंगे, அப்பதான் நீங்க உயர்ந்த பதவியை அடைவீங்க. नहीं तो तुम्हारा ऊंच पद डिक्लेयर होने वाला இல்லன்னா உங்களோடது உயர்ந்த பதவி ஆக இருக்குது என்ற டிக்ளேர் ஆக கூடியது नहीं। இல்ல. विश्व की बादशाही नहीं तो कैसे मिलेगी? இல்லன்னா உலகத்தினோட ராஜாங்கம் எப்படி கிடைக்கும்? पढ़ना है, படிக்கணும். ये है ही नर से नारायण बनने की पढ़ाई। இது நரசே நாராயண் ஆகிறதுக்கான படிப்பு தான் இருக்குது. क्या என்ன कौन सी पढ़ाई है? எந்த படிப்பா இருக்குது? जन्म सिद्ध अधिकार लेने की पढ़ाई है। பிறப்பு உரிமை எடுத்துக்க கூடிய படிப்பா இருக்குது. इस जन्म में हम नर हैं, இந்த ஜென்மத்துல நாம நரா இருக்கிறோம். नर के रूप में जन्म लिया நரன் ரூபத்துல ஜென்ம எடுத்தோம். तो एम ऑब्जेक्ट क्या है? அப்போ லட்சியம் என்ன இருக்குது? नर से डायरेक्ट नारायण बनना, நரசே டைரக்ட் நாராயணா ஆகிறது. नर से प्रिंस बनना நரசே பிரின்ஸ் ஆகிறது. और प्रिंस बनने के बाद बड़े होकर के नारायण बनना, பிரின்ஸ் ஆனதுக்கு பிறகு பெரியவங்க ஆகி நாராயணா ஆகிறது. ये हमारी पढ़ाई का एम ऑब्जेक्ट नहीं है। இது நம்மளோட படிப்பினோட எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. ब्रह्मा की सोच जो है பிரம்மாவோட சோல் என்ன இருக்குது? वो जन्म सिद्ध अधिकार लेती है भगवान से। யாரு இந்த பிறப்பு உரிமை எடுத்துக்கிறாங்க பகவானிடம் இருந்து? भगवान से जन्म लिया பகவானிடம் இருந்து ஜென்ம எடுத்துக்கிட்டாங்க. तो जन्म सिद्ध अधिकार लेती है அப்போ பிறப்பு உரிமை எடுத்துக்கிறாங்களா? या जन्म सिद्ध अधिकार नहीं लेती है? இல்லன்னா பிறப்பு உரிமையை எடுத்துக்கிறது இல்லையா? है? क्या होता है? என்ன ஆகுது? उनको जन्म सिद्ध अधिकार मिला नहीं, शरीर छोड़ दिया, அவங்களுக்கு பிறப்பு உரிமை கிடைக்கல, சரீரத்தை விட்டுட்டாங்க. फिर अगला जन्म लेकर के பிறகு அடுத்த ஜென்மத்தை எடுத்து उन्हें राजा ही मिलती है, அவங்களுக்கு ராஜாங்கம் கிடைக்குது, जन्म मिलता है ஜென்மம் கிடைக்குது प्रिंस के रूप में। பிரின்ஸினோட ரூபத்துல. फिर बड़े होते हैं எப்போ பெரியவங்க ஆகுறாங்களோ तो अपने लौकिक बाप से அவங்களோட லௌகிக அப்பா இடம் இருந்து राजा ही मिलती है। ராஜாங்கம் கிடைக்குது. वो डायरेक्ट भगवान से प्राप्ति அவங்க டைரக்ட் பகவான் இடமிருந்து பிராப்தி नहीं कर पाते। और பண்ணிக்க முடியறதில்ல. பிறகு तुम किससे प्राप्ति करते हो? நீங்க யாரிடமிருந்து பிராப்திய பண்ணிக்கிறீங்க? डायरेक्ट भगवान से प्राप्ति करने वाले। டைரக்ட் பகவானிடமிருந்து பிராப்தி பண்ணிக்க கூடியவங்க ஆயிருக்கீங்க. तो ये पाठशाला है, அதாவது இது என்ன இருக்குதுன்னா பாட்சாலா இருக்குது. नारायण बनने की पढ़ाई है। बहुत நாராயண ஆகிறதுக்கான படிப்பா இருக்குது. पढ़ते हैं, நிறைய பேரு படிக்கிறாங்க. इसलिए लिखो அதனால எழுதுங்க. गॉड फादरली यूनिवर्सिटी, காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி, ईश्वरीय विश्वविद्यालय, ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய். ताकि बुद्धि में समझ में आए இதனால புத்திக்கு புரிய வர்ற போல ஆகணும். कि पढ़ाने वाला कौन है। படிக்க வைக்க கூடியவங்க யாரா இருக்காங்க? स्वयं गॉड यहाँ पढ़ाई पढ़ाता है, சுயம் காட் இங்க படிக்க வைக்கிறாங்க. नहीं तो बुद्धि में बैठेगा नहीं। இல்லன்னா புத்தில உட்காரறது இல்ல. ओम शांति। ஓம் சாந்தி.